என்ன மேதாவி சிரிப்புங்களா இது? என்ன மயிருக்குங்க எனக்கு மெயில் வந்திருக்கு. நான் எப்பங்க கேட்டேன் எனக்கு கல்யாணம் வேணும்னு சொல்லி. அந்த இமெயில் வருது தெரியுமா, ஸ்பாம் இமெயில்ஸ். காட் யுவர் பெர்ஃபெக்ட் பிரைடுன்னு சொல்லிட்டு ஒரு 4 பொண்ணுங்க போட்டோ கேட்காம இறக்கி நம்மள கிரிஞ்சு பண்ணி உள்ள இழுக்க ட்ரை பண்றாங்க. செமையா இருப்பாங்க ஏங்க. அவன் போடுறதே மாடல்ஸ் தாங்க, அவங்க பெண்கள் இல்லைங்க. உள்ள போடுற மாப்பிள்ள அவன் மோசம் போயிட்டா அந்த மாதிரி இருக்குங்க. இல்ல அது உனக்கு ஏத்த பெண்கள் போட்டிருக்கானுங்க பாருங்க. அது எப்படி தெரியுமா போட்டிருப்பாங்க, we found a perfect bride for you. எப்படி வயசு அதுல இருந்து ஃபாலோ பண்ணி கரெக்டா என் கொட்டையை ஷார்ட் பண்ணிட்டானுங்க. பண்ணி இந்த நாதாரிப்பது எனக்கு தெரியும், பக்கா மில்ஃப் ஒண்ணு தேடிட்டு இருக்கான், இறக்குறேன் பாரு அப்படின்னு குப்புன்னு ஒரு இறக்கி பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் போடுவதில்ல. அதுக்காகவாது உன்னை உள்ள இறக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அதேதான் போவல. அதனால என்ன பண்றாங்கன்னா, we found the perfect bride for you, your free account has been confirmed and registered அப்படின்னு போட்டுருவான். இல்லன்னா அப்ரூவ்ட் அப்படின்னு போடுவான். நான் எப்ப உங்களுக்கு டேட்டா கொடுத்து அப்ரூவ் பண்றீங்க, நீங்க யாரு சார் நீங்க அந்த லெவல்ல குபுன்னு ஒரு 4 பிக் இறக்கிடுவான். இறக்கி என்ன தெரியுமா போடுவான், பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் ப்ரொஃபைலுமா. நான் எப்ப ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண, ஒருவேளை எஃபி ப்ரொஃபைல் சொல்றாங்களோ, அதுல பல வருடங்களா நம்ம போட்டோ கூட அப்லோட் பண்ணது இல்லையா அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கான். நீட்டா என்ன தெரியுமா போட்டிருப்பானுங்க, சீனியர் சாஃப்ட்வேர் அனலிஸ்ட், பேக்கேஜ் 7 to 8 lakhs per annum அப்படின்னு போட்டிருப்பானுங்க. நம்ம இந்த அக்கா கல்யாணம்னா அப்புறம் ஏன்டா அக்கௌண்ட் வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க இந்த அக்கா அப்படிங்கிறத நம்ம வாட்டு இருப்போம். அந்த அம்மாக்கு இருக்கு 30-32 சீனியர் டேட்டா அனலிஸ்ட்னு போட்டு வச்சிருப்பானுங்க. நம்ம வயசு 26 வரைச்சு, அதுக்குள்ள எப்படி வந்தாலே இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஐடியா தோணுது, நம்ம ஏன் வந்து கல்யாணத்தை பத்தி ஒரு எபிசோட் போடக்கூடாது? இப்ப நீங்க தற்செயலா வந்துட்டீங்களா டாபிக்? சரி, ஓகே, ரைட். ஓகே, இப்போதைக்கு வரீங்க. Welcome to our show. This is a podcast presented to you by Barking Buddhas. கல்யாணம் ஒண்ணும் இல்லைங்க, கல்யாணம் இஸ் an ஆயிரங்காலத்து பயிர், உங்கள் வாழ்க்கை துணையை தேடிக்கொள்ள. டேய் அது என்னன்னே தெரியல, சின்னதுல இருந்து துணை இல்லாம இருக்கவே முடியாது. இப்ப தலையே பாத்துட்டா துணிவே துணைன்னு சுத்திட்டு இருக்காரு பாத்தியா. அந்த மாதிரிதான் பிசினஸ் ஆரம்பிச்சாருன்னா அதுக்கு என்னமோ ஒரு துணைன்னு போடுவானுங்க. இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ல பாத்துட்டா டாப் லெவல் மேனேஜர், சிஇஓ கீழே டாப் லெவல் மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் மிடில் லெவலு, அடுத்து லோயர் லெவலு, கீழே லேவல்லாம் இருப்பானுங்களே. அந்த கணக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த விருமாண்டி துணை, மாயாண்டி துணை, இல்ல இயேசு கிறிஸ்து துணை, ஏதோ ஒரு துணை இருக்குன்னு. அடுத்த துணை வந்துட்டு இந்த தெய்வத்திரு துணை வரும். தெய்வத்திரு கீப்பு முத்துசாமி அவர்கள் அந்த மாதிரி வரும். அதுக்கு அடுத்த துணை வந்துட்டு உங்க அம்மா அப்பா துணை, அதுக்கு அடுத்தது உங்க வாழ்க்கை துணை. இப்ப நீங்க தேடிட்டு இருக்கீங்க. மேரேஜ்ங்கிறது ரொம்ப வாய்டான டாபிக்கா இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு நம்ம பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இருந்திருந்தா நம்ம பாட்காஸ்டே பண்ணிருக்க மாட்டோம் இல்லையா. சோ அந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சு பேசும்போது இது ஒரு கஷ்டமான டாபிக் தான். பட் ஸ்டில் ரொம்ப அட்ரஸ் பண்ண வேண்டிய டாபிக். ஏன்னா அடுத்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் உங்களோட அதான் இருக்கு போகுது. என்ன உங்களோடது அவங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்களே அதானே பண்ண போறீங்க? இல்ல நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. நான் நீங்க வந்து வாழவே இல்லையா? கரெக்ட், புரிஞ்சு வச்சிருக்கீங்க, கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. சரி சொல்ல, வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி பல டெஸ்டிமோனியல்ஸ் இதுல ஒரு இந்த கமெண்ட் இருக்கு தெரியல, பூமர் கமெண்ட். இப்படி சொல்றவங்க தான் முதல்ல பண்ணுவான். அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு 3-4 பேர்த்துக்கு வந்தா பண்ணிட்டு சுத்துவோம் அப்படிமா. அஃபேர் டாபிக் அட்ரஸ் பண்றீங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி இருக்கு வீட்டுக்குள்ளே. கல்யாணம்ங்கிறது ஒரு காமன் டாபிக். எப்படி இப்ப வந்துட்டு செக்ஸ்ங்கிற டாபிக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி அட்ரஸ் பண்றானுங்க. அதுக்கப்புறம் இப்ப வர 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 அந்த டேபுங்கிற அந்த விஷயத்துல இருந்து வெளில வந்து அது எப்படி ரொம்ப காமனா பேசப்படுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோமோ அந்த மாதிரி. கரெக்டா? சோ கல்யாணம் அதே மாதிரிதான் ஒரு பெரிய ப்ராசஸ ஏற்கனவே டெவலப் பண்ணி வச்சிட்டாங்க ப்ரீசெட்டா. அது ஏன் எதுக்குன்னு தெரியாம அதை சுத்தி நிறைய ட்ரெண்ட்ஸ், அதை சுத்தி நிறைய ரிச்சுவல்ஸ், அதை சுத்தி நிறைய பிசினஸ், அதுக்கப்புறம் அதை சுத்தி நிறைய என்ன சொல்றது தேவையில்லாத, அதுவும் ஜென்ரேஷனுக்கு தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாயிருச்சு. சோ அதனால மேபி அதனால இருந்த அதை ரொம்ப பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்ப பல விஷயங்கள் அந்த காலத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரது எதெல்லாம் இப்போதைக்கு தப்பா இருக்கோ அதெல்லாம் நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. கரெக்ட். சோ அதே மாதிரி ஒரு விஷயமா தான் நான் வந்துட்டு மேரேஜ் பாக்குறேன். மேரேஜ்ங்கிறது வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க், அதாவது எப்படி சொல்றது, சாப்பிடுறது, கல்யாணங்கிறது ஒரு இந்த ப்ராசஸ் தாங்க இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும். அது ஒரு உங்க லைஃப் சைக்கிள் ஒரு பார்ட்டா மாறிடுச்சு இல்லையா, ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃபா மாறிடுச்சு. சோ நீங்க அதை தப்பு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல, அதுல தப்பு கரெக்ட்னு ஒண்ணுமே இல்ல. பட் அது அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் இருக்கிற கிரிஞ்சு தான் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது நான் நினைக்கிறேன். ஓகே, சிம்பிளா சொன்னா மேரேஜ் இஸ் a mutual agreement. கரெக்டா? கரெக்ட்.
ஆனா நம்ம ஊர்ல அது மியூச்சுவல் அக்ரிமெண்ட் மாதிரி எடுத்துக்கப்படுதானா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா எல்லா மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டையுமே வந்து ஒரு 50-100 பேர் உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு குரூப்ல இவனுங்க இருக்கணும், இந்த குரூப் தான் இவங்களை வந்து ஒரு கப்புலா ரெக்கக்னைஸ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன் கிரியேட் ஆகிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஷோ பிசினஸ் தான் கிட்டத்தட்ட. அது இல்லாம நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்க, நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னா அது உங்க 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய பர்சனல் அஃபேரா இருந்துச்சு ஆரம்ப காலங்கள்ல. இத நான் இப்படி எடுத்துக்கலாமா எப்படி தெரியல. மேபி இது எனக்கு ஆக்சுவலா இந்த டாபிக்ல இந்த மேரேஜ்ங்கறத பத்தி பேசினா நிறைய கிரிஞ்சா தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்டினல் பண்ணி இருக்கோம், டே இது என்னோடது தொட்டா கொண்டு அப்படிங்கிறதுக்கான ரெகக்னிஷனா அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது இன்னைக்கு எந்த மாதிரி எவால்வ் ஆயிருக்குன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான ஃபார்ம்ல எவால்வ் ஆயிருக்கு. இப்போ ஏற்கனவே முன்னாடி இருந்த நிறைய கான்செப்ட்ஸ் இன்னைக்கு வர 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 எவல்யூஷன் காரணமாவோ இல்ல வந்து மனுஷனுக்கு கிடைச்ச அறிவுனாலயோ வந்து நிறைய விஷயத்த அபாலிஷ் பண்ணிட்டானுங்க, இல்ல நிறைய விஷயத்த சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கான்செப்ட் இவனுக்கு எடுத்துக்கிட்டானுங்க. பட் மேரேஜ்ங்கிற கான்செப்ட் நம்ம தெரிஞ்சோ தெரியாம ரொம்ப அலார்மிங் ரேட்ல அதோட எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாதி பேஸ்ட் மேட்ரிமோனியல் சைட்ஸ் வந்து இன்டர்நெட்ல இருக்கிறது, இது வந்து எப்படின்னா டாம்பிராம்ஸ் எப்படி வெளிப்படையா சொல்லிக்கலாமோ அந்த அளவுக்கு அந்த மாதிரி. சோ அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இதை வச்சு இவனுங்க வந்து இன்னும் அந்த ஒரு சின்ன குழுவாவே இருக்கிறத வந்து இவனுங்க இது பண்ணிட்டே இருக்கானுங்க. அதாவது ஒரே ஒரு சர்க்கிள்குள்ள எல்லாரும் இருக்கணுங்கிறது விரும்புறதுங்கிற மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ள இருக்கக்கூடிய விஷயமா மாறிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஒரு மாதிரி பேசுற மாதிரி இருக்கும், என்னடா இவனுக்கு மேரேஜோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் எடுத்து பேசுறானுங்களேன்னு சொல்லிட்டு. அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரிதான், சிம்பிளா எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் மேரேஜையும் நீங்க வந்து எடுத்து பேசணும்னா அதுக்கு போயிட்டே இருக்கும். ஆமாமா ஆக்சுவலா இங்க அதனாலதான் நான் உன்கிட்ட முன்னாடி என்ன சொன்னேன்னா, மேரேஜ் கரெக்டா தப்பா இல்ல மேரேஜ் வந்துட்டு மேரேஜ் பண்றது கிரிஞ்சா இல்ல மேரேஜ் எந்த ஏஜ்ல பண்றது கிரிஞ்சுங்கிறத பத்தின டாபிக்கே கிடையாது. அது ஒரு ஒன்ஸ் ஓன் டெசிஷனு, அவனை ஃபுல்லி டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒருத்தவங்களுக்கு பீப்புள் மாறும். பட் இதை சுத்தி நிறைய விஷயம் இருக்கு. அந்த ஃபேக்டர்ஸ் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இல்ல இவனுக்கு சொல்ற அந்த ஆஸ்பிஷியஸ் அக்கேஷன் எப்படி கெடுக்குது, அதுதான் நம்ம இங்க பேச வேண்டிய டாபிக் இல்லையா? சிம்பிள் வேர்ட்ஸ் ஒண்ணும் இல்ல, நம்ம ஜெனரலா ஒரு தேர்ட் பர்சன் வியூல இருந்து பாக்குற இன்னைக்கு நடக்கிற அரேஞ்ச் மேரேஜஸ் பத்தின ஒரு டாக் தான் இந்த எபிசோடு. சோ அதான் புடிச்சிட்டேன், கிட்டத்தட்ட வந்துட்டேன். சிம்பிளா சொல்ல போனா இது கிட்டத்தட்ட அந்த ஜாதிய அப்படியே வச்சிட்டு இருக்கிறதுக்காகவோ இல்ல அந்த ரிலீஜனுக்குள்ள இருக்கக்கூடிய குரூப்ஸ் சனத்தை வந்து ஏற்றி விட்டுக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டரா தான் அரேஞ்ச் மேரேஜ் ஆக்ட் ஆயிட்டு இருக்கு இல்லையா? எந்த டிவில வந்துட்டு இந்த நீயா நானா ஷோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முற்போக்குத்தனமா இறக்குறானுங்களோ அதே டிவில தான் எல்லா இதோட கல்யாணத்தோட ஆடு வரும். கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கோயம்புத்தூர்ல வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் இது இருக்குன்னு வச்சுக்குவேன், ஒரு மேட்ரிமோனி இருக்குன்னு வச்சுக்குவேன். அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் நடக்கும் போதே அங்க அந்த கல்யாணத்துக்கு கெஸ்டா வர எல்லாத்துக்குமே இதை வந்து அவன் கல்யாணத்துல அட்வர்டைஸ் பண்றான். டெக்னாலஜி இப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறதா இருக்குல்ல. கரெக்ட். ஜாதியே இல்ல ப்ரோன்னு சொல்லிட்டு அக்ரகாரத்துல இருக்க மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இட்ஸ் நாட் அபவுட் பிராமின் பேசிங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்ன பல எக்ஸாம்பிள்கள் இருக்கு, நமக்கு வாயில டக்குன்னு ஒரு எக்ஸாம்பிள். என்ன பிரச்சனைனா இன் சிம்பிள் வேர்ட்ஸ் கம்யூனிட்டி எதுக்கு வந்துச்சு, காஸ்ட் எல்லாத்தையும் குரூப் பண்ணி அவங்களோட சோசியல் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள நம்ம கம்யூனிட்டிக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா இந்த டிஃபரன்சஸ் போயிடும், அவங்களோட தொழில் ரீதியான பாஸ்ட் எல்லாமே போயிடும். சோ அவங்க கம்யூனிட்டிக்குள்ள இருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம அப்படியே மேல கொண்டு வந்துக்கலாங்கிற லாஜிக் தான். ஆனா இப்போ நீ பாத்தேன்னு வச்சுக்கோங்க, நம்ம சொல்றோம் சும்மா நம்மளுக்கு ஓப்பனா தெரிஞ்சது 2-3 மேட்ரிமோனியா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜாதி பேர்ல. பட் ஆனா நீ கேள்வியே பட்டிருக்காத, நம்ம ஒரு 24 வயசு ஆச்சு, நம்ம இன்னும் கேள்வியே பட்டிருக்காத ஜாதிக்கெல்லாம் ஜாதி மேட்ரிமோனி இருக்குடா. அதுதான் எனக்கு தெரிஞ்சு சரியான இது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய நம்ம நீங்க சொல்றது அதான் இப்படி இருக்கு, இப்படி வச்சுப்பாங்களா, இப்படி யோசிச்சுப்பாங்களா என்னமோ. ஏங்க அவன் என்ன அவ்வளவு பெரிய ஜாதியை வெப்சைட்ல வச்சு நடத்திட்டு இருக்கிறான், அப்ப நம்ம ஜாதியில அந்த மாதிரிதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பையனுக்கு வயசாயிட்டே இருக்கு, அந்த லொக்காலிட்டியில யாருமே இல்ல அப்படிங்கும்போது அவனால வந்து ஈஸியா சரி ஓகே நம்ம ஜாதியா இல்லைன்னா பரவாயில்ல கொஞ்சம் ஸ்டேட்டஸ் வைஸ்ல சேமா இருக்கவங்களை வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாங்களா, அட்லீஸ்ட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்காக வந்தானுங்க. சரியா? இன்னைக்கு கிட்டத்தட்ட ஃபேஸ்புக் மாதிரி ஆயிடுச்சு உனக்கு இன்டர்நெட். சோ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நீட்டா உன் ஜாதி பேரை போட்டு மேட்ரிமோனி போட்டோம்னா கண்டிப்பா வெப்சைட் வந்துருதா. ஈஸியா நீ மறுபடியும் அதே பெர்ஸ்பெக்டிவ் அதே குழி அதே சர்க்கிள்ங்கிற மாதிரி ஆயிருது இல்ல. கரெக்ட், உண்மையான வார்த்தை. பட் ஆனா இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு பாசிட்டிவிட்டி மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இது பர்சனலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. இந்த மேட்ரிமோனியல் சைட்டுக்கு வந்துட்டு நான் முன்னாடியே பரிச்சயமானவன் தான். காரணம் என்னன்னா நான் கிடையாது, என் குடும்பத்துல 2-3 பேருக்கு கல்யாணம் ஆகும் பொழுது நான் அந்த சைட்டை ஆக்சஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல.
சோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா சைட் ஆக்சஸ்னா நீ நினைக்கிற மாதிரி அப்படியே தம்பி எடுத்து நோண்டி பாருங்க அப்படின்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த சைட்ல இருந்து எவனோ ஒருத்தன் வந்து வீட்டுல அவங்கள வந்துட்டு எப்படி பைஜூஸ்ல இருந்து ஒருத்தன் வந்து கன்சல்ட் பண்ணி கழுவி 5000 புடுங்குறானோ அட்வான்ஸ் அமௌண்டா, அதே உங்க பையன் வந்துட்டு இப்பவே வந்துட்டு சிஎம் ஆயிருவான் இல்ல ஏஎஸ் ஆயிருவான், சோ இதுதான் அவங்களோட ஃபவுண்டேஷன், அதுக்கு விதை நாங்க போட்டதுங்கிற மாதிரி அவன் வந்து எல்லாம் தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போயிடுறான். இது வந்துட்டு மெசேஜ் அனுப்புவாங்க, இது பண்ணுவாங்க இப்படி நீங்க போட்டோஸ் பாத்துக்கலாம், அதெல்லாம் டிண்டர் யூஸ் பண்ற மாதிரி மேட்ரிமோனியல் சைட் யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு போறான். டேய் கிட்டத்தட்ட நான் 35 வயசுக்கு மேல இருக்கவங்கள இப்ப அதான்டா பண்ணிட்டு இருக்கான். எவன் டிண்டர் மேட்ரிமோனி தான் கெட் அடிச்சு மேட்ரிமோனி கோல்டன் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு எல்லா பொண்ணுலையும் ஆத்தென்டிகேஷன் கொடுக்கல, சர்டிபிகேட் ஆஃப் ஆத்தென்டிகேஷன். இவர் கல்யாணம் பண்ணிக்கு பாருங்க அந்த சர்டிபிகேஷன் கொடுக்கறனால நீட்டா டெக்ஸ்ட் போட்டு இருக்கானுங்க மாப்பிள்ளை இவனுங்க. இல்ல அவனுக்கு ஆக்சுவலா டிண்டரோட மொத்த முழு சாராம்சம் தெரியல. டிண்டர் பம்புலோட சாராம்சம் என்னன்னா we are ready to dateங்கிற மாதிரி தான் இல்லையா. சோ அங்க வரவங்க வந்துட்டு அண்டர்ஸ்டுடா தான் வருவாங்க. நீ ஃபர்ஸ்ட்ல இருந்து போக வேண்டியதுல ஹாய் ஹலோல இருந்து இறங்க வேண்டியதுல இறங்கினா தான் தப்புன்னு உங்களுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா அதுல ஃப்ரீக்வெண்டா போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் நீட்டா இவனுங்க என்ன நினைச்சுட்டு என்ன கோவமா அப்படின்னு இல்லையா. டேய் இவனுக்குதான் நீ சொன்ன மாதிரிதான் இவனுக்கு யாருன்னா வால்லே ஹாய் அனுப்புறவனுங்க எஃபியோட முழு சாராம்சம் தெரியாம ஹாய் வால்ல ஹாய் போஸ்ட் பண்ணு, ஹாய் கால் மை நம்பர் அப்படினு போட்டு நம்பர் வால்ல ஹாய் பியூட்டிஃபுல் அப்படினு போடுவானுங்க. ஹாய் பியூட்டிஃபுல் யுவர் ஐஸ் ஆர் பியூட்டிஃபுல் அப்படினு போடுவானுங்க. சரி ஓகே வாங்க பாயிண்ட்க்கு வாங்க. சோ கமிங் பேக் டு தி பாயிண்ட், இவங்க வந்துட்டு எனக்கு கிரெடென்ஷியல்ஸ் ஷேர் பண்ணல, பட் ஒரு டைம் யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு மெசேஜஸ் எப்படி ரிசீவ் பண்ண மெசேஜ் நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ஆன் பண்ண தெரியல. அப்ப கொடுத்தாங்க, அப்ப நான் நிறைய நோண்டி பாத்திருக்கேன். 2-3 அவங்க ஃபேமிலியே கல்யாணம் ஆகும்போது நான் அப்ப பாத்திருக்கேன். இதுல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. நீங்க சொன்ன அதே கிளப் கம்யூனிட்டியை வந்து திரும்பி பில்ட் பண்றது, இந்த காஸ்ட பில்ட் பண்றது எப்படி ஒரு தரகர் பண்றதுனா அந்த கருமத்தை இப்ப டிஜிட்டலா பண்றானுங்க. எப்படி நம்ம சனத்தவர்கள்னு குரூப் ஆரம்பிக்கிற மாதிரி வாட்ஸ்அப்லங்கிறீங்க, எனக்கு புரிஞ்சுது. பட் ஆனா இதுல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கு. என்ன தெரியுமா, இப்போ ஒரு தரகர் இருக்கான்னு அவனை நீ கூப்பிடுற, நீ ஒரு 25 வயசு பையன் அப்படின்னா எப்படி வந்துட்டு சுகர் வந்தவங்க ஹாஸ்பிட்டல் போகணுங்கிறானோ அதே கான்செப்ட்ல 25 வயசுல 26 வயசுல உனக்கு பையனோ பொண்ணு இருந்தா தலைமை வீட்டுக்கு வரும். அவன் உன் ஜாதிக்காரனா தான் இருப்பான் 200%. இல்ல உன் சொந்தக்காரனா தான் இருப்பான் மேக்சிமம். ஒரு அம்மா இருக்கும், எப்படி வந்துட்டு இந்த வீடு வாடகைக்கு விடப்படும், அதுக்கு அடுத்தது கட்டிங் கடை ஓனர், அதுக்கப்புறம் வந்துட்டு லேண்ட் புரோக்கர், இந்த 3மே ஒரே தொழிலா பார்ப்பாங்க தெரியுமா. இல்ல இஸ்திரி போடுவாங்க அவங்க, அதே மாதிரி அந்த அம்மா வந்துட்டு ஏதோ மாவு கடையோ ஏதோ ஒன்று வச்சிருக்கோம். இல்ல ஆண்டர்பிரனரா டெவலப் ஆகக்கூடிய உங்க காஸ்ட்ல இருக்கிற ஒரு லேடி சரியா, அவங்க வந்துட்டு இந்த தரகர் வேலையை வந்துட்டு ஒரு சைட் பிசினஸா பார்ப்பாங்க. அவங்க எல்லா அக்கேஷன்ஸ்லயும் இருப்பாங்க, நீ அவங்கள பாக்கலாம். நீ அவங்களை அப்ரோச் பண்றது யாருக்கு ஓப்பனா தெரியாது. இது வந்துட்டு அந்த துண்டு ஓட்டு மூடி கையை இது பண்ற மாதிரிதான். நீ பக்கத்துல போய் உட்கார்ந்து அவங்களே கேட்பாங்க. அவங்க ஏன்னா அவங்க என்னன்னா ஒரு எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ணி டேட்டா போட்டுப்பாங்க. இந்த பொண்ணு இந்த கன்சைன்மென்ட் கொடுக்கும்போது இந்த கொலகாரனுக்கு வந்து கன்சைன்மென்ட் கொடுக்கும்போது போட்டோ ஷேர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சீக்கிரட்டா ஷேர் பண்ணுவாங்க இல்லையா. இதுதான் பாஸ்ட் கரெக்டா. நீட்டா அந்த ஒரு எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்றோம். இந்த பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு, இன்னி ஒரு 1.5 வருஷம் அதுக்கு பொண்ணு கேட்டலாம், அது போட்டே இருக்கும். போட்டே இருந்து நீட்டா அது ஃபேக்டரி மெத்தட் போட்டு நீட்டா இவங்க ரெண்டையும் ஜாயின் போட்டு விடும். இந்த நாய் சர்டிபிகேட் பாத்திருக்கியா கேசிஐல, அந்த மாதிரி ஃபாதர் மதர் சாம்பியன் லைன் ஐடி நீட்டா வந்துட்டு ஆஃப் ஸ்பிரிங்ஸ் ஒரு 3 பேர் வளர்ந்துருப்பானுங்க. திரும்பி இந்த பக்கம் ஒரு ட்ரீல வந்துட்டு ஃபாதர் மதர் வரும். அது வந்துட்டு டாக்டர் அந்த சாம்பியன் லைன்ல இருந்து பிரிகிற மாதிரி. நீங்க நாயின்னு சொல்றதுனால கேவலம் கிடையாது, இதுதான் மனுஷங்க பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. சோ அங்க அதான் சொல்ல வரேன். கமிங் பேக் டு திஸ் பாயிண்ட், இந்த இப்ப நீ சொல்றது மாதிரி வளருது இல்லன்னு சொல்ல, நாடாருன்னு வெளிப்படையா தெரியுது, இல்ல கவுண்டர்னு வெளிப்படையா தெரியுது, என்ன கருமோ வெளிப்படையா தெரியுது. பட் ஒரு பாயிண்ட் இருக்கு இதுல, என்ன தெரியுமா, அந்த தரகர் 10 போட்டோ எடுத்து வருவான், இல்ல 20 போட்டோ எடுத்து வருவான், இல்ல மாசம் உனக்கு 2 போட்டோ 3 போட்டோ தான் அனுப்புவான் லிமிட்டடா. அனுப்பிட்டு அந்த பையனோட டேட்டா பேஸ் அந்த கரிக்குலம் விட்டே அது வந்துட்டு இதுக்கு வேற மாதிரி யார் அவனுக்கு ஓவர் பே பண்றாங்களோ அந்த போட்டோவை தான் அவன் புஷ் பண்ணுவான். கரெக்ட். போனியே ஆகாத பொருளை முதல்ல இறக்கும், வெப்சைட் அதான் பண்றான். சோ இதுதான் பாயிண்ட். ஆனா ஒரு ஆப்ஷன் உன்கிட்ட இருக்காது, உனக்கு வேற ஒருத்தன் நீ இதுவே ஒரு கிரிஞ்சான அப்ரோச் தான்டா ஃபேமிலி பாக்குறானுங்க. பேருக்கு தான் சந்தனம் குங்குமம் எல்லாம் பூசிட்டு இருப்பானுங்க கல்யாணத்துல வந்துட்டு. இதுக்கு முன்னாடி நடந்த ப்ராசஸ் எல்லாம் கலீஜா இருக்கும். இந்த மாதிரிதான் காது வச்ச மாதிரி பேசுறது. இப்ப தெரிஞ்சா என்ன போகுது, செத்தா போறானுங்க, ஆனா அப்படி பண்ண மாட்டானுங்க. சோ இந்த அளவுக்கு ஃபர்பிடனா ஒரு விஷயத்த வச்சுக்கணும்னு நினைக்கிறவன் போயிட்டு வேற ஒரு ஜாதியில இருக்கிற தரகரை கூப்பிட்டு பாப்பானா. சோ இந்த வெப்சைட்ல நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இப்போ வேற ஒரு ஜாதி பையனை உனக்கு பாக்குறதுக்கான ஆப்ஷன் 1 கிளிக் அவைல இருக்கு. இது ஒரு ப்ரௌசிங் ஹிஸ்டரி கிளியர் பண்ற மாதிரிதான். யாரும் உன்னை கண்டுக்கு போறது, உன் அக்கௌண்ட் உன் பாஸ்வேர்டு நீட்டா போயிட்டு பார்த்துட்டு டக்குன்னு கிளியர் பண்ணிடுவாங்க. வேற ஜாதி பசங்க எல்லாம் என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படின்னு பாட்டு உண்மை இப்படி நடக்கும். அப்ப இவங்களுக்கு அட்லீஸ்ட் மாறக்கான பாசிபிலிட்டியாவது இருக்கும். சரி ஓகே, டு சம் எக்ஸ்டென்ட் இந்த ஜாதியில இருந்தா போதும், இவனுங்களுக்கும் ஆக்சுவலா 2 கண்ணு மூக்கு வாயெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரியும் இல்லையா. கொஞ்சம் குவாலிட்டியா தான் இருக்கானுங்க, நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல போல. அதெல்லாம் வந்து அப்ப வர்ணாசிரம் பார்த்து பண்ணிட்டு இருந்த போது இருந்தது அந்த மாதிரி.
ஏடா தம்பி இன்னும் நீ ராஜாக்கு இது இங்க பாரு ராஜா பரம்பரையில இருந்து ஒரு பையன் வந்து ராஜவரம்பரை கம்பீரமா இருக்கான் பாரு அப்படின்னு. அந்த மாதிரி அதெல்லாம் இப்போ வந்துட்டு கொஞ்சமா இந்த நாய்களுக்கு புரியுது. மனுஷனுக்கு தான் இங்க இருக்கானு ஒரு பசங்க அப்படின்னு. சோ இப்ப வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கேஷ் பேஸ்டா மாறிடுச்சு. எலைட் மேட்ரிமோனி மாதிரி நீட்டா போறது, சேலரி பாக்குறது, ஃபில்டர்ல போய் சேலரி கொடுத்துடலாம், உன்ன மொத்தமும் ஏஐ தூக்கிடும், அதுவும் உன்ன மதிக்காது, காரி துப்பிடும். நீங்க இங்க சுத்திட்டு இருக்க அப்படி துப்பி விட்டு வெளியே வச்சிடும். தோத்துக்கிட்டே இருக்கீடா அதே. சோ அந்த டெம்ப்ளேட்ல நம்ம எல்லாம் தம்பி பொண்ணு இல்லப்பா அப்படின்னு இப்ப நீட்டா நாங்க வந்துட்டு கொஞ்சம் ஜாதியில பாக்குறல அப்படின்னு மாறிடுறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவனுக்கு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்ன பே பண்றது, எக்ஸ்பயர் ஆனது நீ பொண்ணே பார்க்க முடியாது, ஏதாவது கல்யாணம் விட்டு தான் போடுங்கிற மாதிரிதான். அதுதான் குடத்துல பைப்ல தண்ணி நிக்கிறதுக்குள்ள குடத்தை வச்சிருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க, வேற எதுவுமே கிடையாது. சோ இந்த ப்ராசஸ்ல இருக்கிறனால இப்ப கொஞ்சம் இந்த ஜாதி ரீதியா பாக்குறது கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அது இல்லாம நான் சொன்னேன்ல இந்த ஒன் கிளிக் அவே, அதுதான் பெரிய பாசிட்டிவிட்டி இப்ப வர இந்த வெப்சைட்ஸ் மூலியமா. அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் தான் போற, அந்த ப்ராடக்ட் மட்டும் பாக்குற, சைட்ல அடிஷனல்ஸா ஒரு 4-5 பாக்குறேன் இல்லையா, அதே கணக்கு தான் பாப்போம் என்னத்த போயிட்டு அப்படின்னு பாக்குறதுதான். கம்பேரிசனுக்கு பாப்பான், அதுக்கப்புறம் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்ம இதுக்கு வந்துட்டா நீங்க சொன்னதான், நீங்க சொன்னது கரெக்டான பாயிண்ட். என்னன்னா வந்துட்டு இப்போ ஒரு அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்க ஒருத்தன் ஆப்வியஸ்லி நல்லா சம்பாதிக்கிற, அவனுக்கு பிடிச்ச லுக்ஸ்ல இருக்க, அப்புறம் அவன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்க ஒருத்தன் வேற கம்யூனிட்டியா இருந்தாலும் கன்சிடர் பண்றதுக்கான ஒரு கேட்வேயா கண்டிப்பா இது ஆக்ட் ஆகும். கரெக்டா? கரெக்ட். அது முக்கியமா நம்ம யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம்னா, லவ் பண்ண தெரியாத அருகதையே இல்லாத ஆட்கள் தான் இந்த மாதிரி வருவானே. பட் அட்லீஸ்ட் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேட்வே இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். சோ அதான் மேட்ரிமோனி நம்ம பேசிட்டு இருந்தோம். அப்படியே எவல்யூஷன் வரும்போது இன்னைக்கு ஆக்சுவலா இந்த ஜாதி இந்த விஷயம் எல்லாமே வந்து கிராமங்கள் இருந்தப்ப இருந்துச்சுங்களா, அதுக்கப்புறம் கிராம சிட்டியா மாறும்போது காஸ்ட் கிளாஸா மாற ஆரம்பிச்சது. கரெக்டா? இங்க நீ என்ன காஸ்ட் பாக்குற, அங்க வந்து கிளாஸ் பாப்ப. கிளாஸ்ங்கிறதே எந்த மாதிரி எல்லாம் பண்ணானா அவனோட இது அசெட், அவனோட அசெட், அதுக்கப்புறம் வந்து அவன் என்ன வேலை செய்யறான் அப்படிங்கறதா. அதாவது கிட்டத்தட்ட ஒண்ணு பவரா வித்தவுட் பவரா, அதான் பவர் சென்ட்ரல்ல இருந்து வருதா ஸ்டேட்ல இருந்து வருதா. கரெக்ட். ஒண்ணுடா நீ 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 அப்ப என்ன பண்ண, காஸ்ட் வைஸ் உன் ஜாதியை பிரிச்சு வச்சு அதுக்கேற்ற மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு இருந்த. இப்ப அதே மாதிரிதான் இன்ஜினியர்னா இன்ஜினியர், ஐடில வேலை செய்யறானா ஐடில வேலை செய்யறான், டாக்டர்னா டாக்டர், அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்படி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு அதுவுமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு ஹெல்தியான பிராக்டிஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு ஐடில வேலை செய்யறான்னா அவனை ஆப்வியஸ்லி ஒரு போர் கம்பெனில வேலை செய்யறதுனால அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாது. அவனுக்குதான் பாவம்னு சொல்லலாம், பிரச்சனைன்னு சொல்லலாம். அவனுக்கு தான் பிரச்சனை உண்மையா. ஏன்னா அவனால புரிஞ்சுக்க முடியாது இல்ல இந்த சேஞ்ச. புரிஞ்சுக்க முடியாது, எஃபோர்ட் எடுத்து ஒரு வேலையும் பார்க்க முடியாது, ஒரு விஷயத்த என்னதான் பண்ணுவேன் அப்படிங்கும்போது அப்படின்னு இருக்காது பாருங்களா. டேய் அவனுக்கு கடைசிக்கு ஒரு இடத்துல மாட்டுவானுங்க, இந்த கிஞ்செல்லாம் தெரியுமில்ல, ஒழுங்கான டிபி இருக்காதுங்க அந்த இதுல வைக்கிறதுக்கு. தம்பி நீ பிரைம் மெம்பர்ஷிப் இல்ல, பக்கா பிரைம் ஆனுவல் மெம்பர்ஷிப் போட்டா கூட உனக்கு கிடைக்காது அப்படின்னு நீட்டா தெருவுக்குள்ள இருக்க போட்டோ கடைக்காரன் கிட்ட சங்கடப்பட்டுக்கிட்டே என்ன கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்குங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு, அவன் கல்யாணத்துக்கு எடுக்குன்னு எப்ப தெரியுமா எடுப்பான், எந்த காலத்துல இருக்கிற மாதிரி தெரியுமா எடுப்பான், அவன் நம்ம உதயநிதி எடுப்பான் சுப்பிரமணிய பூரம் அப்படின்னு இறங்கிருப்பான். அதேதான் சுப்பிரமணியபுரத்துல எடுக்கிற இந்த மாதிரி சட்டை போட்டு வந்திருக்கீங்க, நல்லா பூ கலர்ல ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லி போட வச்சு பவுடர் எல்லாம் அடிக்கி விட்டு பவுடர் அடிங்கன்றான். பவுடர் அடிச்சு முடிஞ்சு போச்சு, அடிச்சு வாழ்க்கைக்கே அடிச்சுட்டா பவுடர் அப்படின்னு. அவர் கடையிலேயே வந்து ஒரு டூப்ளிகேட் இது இருக்கும், இது கண்ணாடி இருக்கும், அதை வந்து பெருமை பச்சா எடுத்து கொடுத்து போடுங்க தம்பி அடிச்சுட்டு மொத்தத்தையும் முடிச்சுட்டுருவானுங்க. லவ் மேரேஜ் பீயிங் கன்வெர்ட்டட் இன்டு அரேஞ்ச் மேரேஜோட ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு. கரெக்டா? ஏன்னா ஈஸியா அவங்களுக்கு தேவை, இவங்க 2 பேருனால ஈஸியா சென்னையில சர்வைவ் ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரே ஒரு லாஜிக் தான். கரெக்ட். இவன் இவ்வளவு சம்பாதிக்கிறான், அவன் இவ்வளவு சம்பாதிக்கிறான். சோ பெரிய கடைசியா ரியலைஸ் ஆயிரும் சென்னையில வந்துட்டு எப்படி இருந்தாலும் சம்பாதிக்க முடியாது, ஒரு போட் மட்டும் வாங்கி வச்சிருந்தா சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு. வீடு, காரு அண்ட் another requirement மாப்பிள்ள should have a boatங்கிறது வந்து வந்துருச்சு. சர்வைவல்னா வந்துரும். இப்போ இவ்வளவு கஷ்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஒருத்தனுக்கு பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படிங்கறது பேசிட்டு இருக்கோம். பட் ஒன்ஸ் பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் our guys doing the மோளம்னு ஒன்று இருக்கு தெரியுமா? அதுதான் அந்த மோளங்கிறது. அதுக்கப்புறம் ஏங்க இது வந்துட்டு இப்ப அரேஞ்ச் மேரேஜுக்கு மட்டும் அப்ளிகபிள் இல்லைங்க, லவ் மேரேஜுக்கு ரொம்ப ரொம்ப அப்ளிகபிள் இந்த டாபிக். கண்டிப்பா. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு இவன் பொண்ணுதான் நம்ம நினைச்ச மாதிரி பண்ணல, மேரேஜாவது நம்ம நினைச்ச மாதிரி பண்ணுன்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 ப்ரிஜுடிஸ் அதுல இறக்கி புது பேட்டர்ன்ஸ், வேவ் ஃபார்ம்ஸ், சைனோசைடல் வேவ்ஸ் எல்லாம் இறக்கி இவன் காஸ்ட்ல இருந்து ஒரு 10 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுவான், அப்புறம் அவங்க காஸ்ட்ல இருந்து ஒரு 10 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லி வாழ்க்கையை முடிச்சு விடுற தருணங்கள். இல்ல அதான் ஒன்ஸ் வந்து அந்த மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமே பையன் வந்து நாகராஜோட அழைத்து வாக்களை பெற்று விடுதலையில் உள்ளாருங்கிற மாதிரி ஆயிடுறா இல்லையா? ஆமா ஆமா ஆமா.
டக்குனு ஏறி உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அது என்ன பண்ண ஆரம்பிக்கிறானுங்கன்னா வந்து உனக்கு அந்த மேரேஜ் ப்ராசஸ்க்கு முன்னாடியே இதெல்லாம் நீ எனக்கு கொடுத்துருவ அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிடணுங்கிற ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறானுங்க. கரெக்ட். ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல எதுவுமே வந்து ஒரு 50 பேரோ 100 பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட அது வந்து கிரைம் மாதிரி. நீங்க வந்து நீங்க அத ஒருத்தனுக்கு அவன் வாழ்நாள்ல ஐடியாலஜி ஒன்று மாறவே மாறாதுங்கிறது வந்து தீர்க்கமா நம்புறானுங்க எல்லாரும். அவன் எடுத்த டெசிஷன் வந்து அப்படியே மாறாம அதுலயே நிக்கணும் அப்படின்னு நம்புறானுங்க. ஏன்னே தெரியல. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து ஒரு நிச்சயதார்த்தமோ இல்ல வந்து பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா வந்து அது கேன்சலேஷன், அவ்வளவுதான் தெய்வ குத்தம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஏறானுங்க. சோ அதையே வந்து அந்த ஃபேக்டரை ரிட்டர்ன் பண்ணியே வந்து என்ன பண்றானுங்கன்னா வந்து இவனுக்கு வந்து ஈஸியா டிமாண்ட்ஸ் போடுறதும் அதை வந்து இவனுக்கால ரிஜெக்ட் பண்ண முடியாம போறதுங்கிறது வந்துட்டு ஒரு வெரி வெரி நார்மல் திங் டு ஹேப்பன் இன் எவ்ரி மேரேஜ்ங்கிற மாதிரி தானே. இன்னொன்னு என்ன தெரியுமா, இப்போ ஒரு மைண்ட் செட்டே டெவலப் ஆயிருச்சு. என்னன்னா இப்ப நீ ஒரு வெல்த்தியான ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு அப்பான்னு ஒரு பொண்ணு உனக்கு இருக்குன்னா அந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்ண போறனா உன்னை விட ஒரு ஸ்டெப் டவுன்ல இருக்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டனா ஃபார் மோர் பெட்டர். எதுல சொல்றேன்னா வெல்த் கன்சிடரேஷன்ல. ஏன்னா நீ கொஞ்சம் அத்தாரிட்டேட்டிவா இருந்துக்கலாம். ஏங்க காசை பொறுத்து அத்தாரிட்டேட்டிவ் மாறும் இல்லன்னு சொல்ல. பட் அதுதான் பிரைம் ஃபேக்டரா கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்ப இந்த மாதிரிதான் நீ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாயிரும். சோ இவங்க பண்றத பண்ணட்டும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி ஒரு கடைசியில ஒரு ஏன்னா பொண்ணை பார்த்தவன் அடி வாங்கிதான் ஆகணுங்கிற மாதிரி இவர் இருந்து பாப்பல. சோ அட்லீஸ்ட் நம்ம இதுலயாவது கொஞ்சம் ஒரு 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 பிரைம் மெம்பரா இருந்துப்போமே அப்படின்னு சொல்லி அப்படி பண்றாங்க. சோ இந்த மென்டாலிட்டி டெவலப் ஆனதுக்கு காரணம் என்னன்னா அவங்க பாஸ்ட்ல நிறைய பார்த்திருப்பானுங்க. இந்த வெல்த் ஜாஸ்தியா இருக்கவங்களை கல்யாணம் பண்ணா நடக்கக்கூடியதோ இல்ல கம்மியா இருக்கவங்களை பண்ணா நடக்கக்கூடியதோ என்னவா இருந்திருக்குன்னா பேசிக்கா ஒண்ணும் இல்ல, இவன் அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு சம்பந்தமே இல்லாத விஷயத்தை எடுத்து வந்து புகுத்திருப்பான். அது இந்த லெவல் கிராண்டா இருக்கணும், சண்டை மேளம்லாம் வச்சா தாங்க ரெடி பண்ண முடியும். அப்புறம் எங்களுக்கு ஒரு 5 பூஜை இருக்கு, அந்த 5 பூஜைக்கு 50,000 ரூபாய் பக்கம் செலவாகும். சோ அது பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்துட்டு தாலியே கட்ட சொல்லுவோம், இல்லைன்னா மாப்பிள்ளைக்கு வந்துட்டு கல் விழுந்துரும் அப்படின்றது. சோ இந்த லெவல்ல இருக்கு. சோ நீங்க இதை பண்ணாதான் அதுக்கு செலவு வந்துட்டு உங்க சைட்ல இருந்தா பண்ணணும், இல்லைன்னா தெய்வ குத்தம் ஆயிரும். இல்ல அது உங்க கையில இருந்தா வாங்கினா தாங்க அது. ஏன் நீ உங்க கையில இருக்கிற 40,000 அவங்க கையில கொடு, அவன் கொடுத்துட்டுமே. கையில கொடுக்கறதா உனக்கு இப்ப கான்செப்ட், பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கறதா இல்ல. நீ சொன்ன ஆக்சுவலா நீ சொல்ற கான்செப்ட் கூட ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்றது ஜெனரஸான விஷயம் சொல்லுவான்டா. ஏன்னா ஒருத்தருக்கு ஏற்கனவே ஸ்டேட்டஸ் அதிகமா இருக்கு, அவன் மாப்பிள்ள ஸ்டேட்டஸ் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, இவன் தான் அவன் கண்ணியா பண்றானாலும் அது ஒரு மாதிரி வைஸ் டிசிஷன் தான் வச்சுக்குவேன். ஆனா இன்னொரு கேட்டகரி இருக்கானுங்க, அவனுக்கு வந்து இப்போ ஒரு பொண்ணை வளர்த்திட்டு இருக்கானுன்னு வச்சுக்குவேன். அவனோட பிரைம் கோல என்னவா இருக்குன்னா இந்த பொண்ணை வேற லெவல்ல படிக்க வச்சு இவளை வந்து ஈஸியா ஒரு என்ஆர்ஐ மாப்பிள்ளைக்கு எலிஜிபிளான ஒரு பொண்ணா மாத்தணும் அப்படிங்கறதுக்காக அரும்பாடுபட்டு பண்ணுவானுங்க. கடைசியில் என்ன ஆகும்னா எண்ட் ஆஃப் தி டே டியூ டு ஸ்டேட்டஸ் ரீசன்ஸ் அந்த மாப்பிள்ளைக்கு வந்து மொக்கக்காருங்கிறதே வந்துட்டு ஒரு 40 லட்சம் ரூபாய் காரா இருக்கும். ஆமா. அது வந்து இந்த பிசினஸ்ல அகலக்கால் வைக்கிற மாதிரி. அது வந்து எப்படின்னா கர்மைச பூமராங்கடா பிச்சுங்கிற மாதிரி தான். இந்த கிட்டத்தட்ட உனக்கு என்ன பண்ணி விட்டுருன்னா வந்துட்டு என்ன வாங்கின மாதிரியே ஒரு வெறியோட பேசுறீங்க. இல்ல நான் வாங்கல, நான் எங்க வாங்குறேன், நான் வாங்கல. பட் ஆனா சொல்றேன் இது வந்து ரொம்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சாம்பிள் செட்டா இருக்கு இல்லையா. அவன் குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கான பெர்ஸ்பெக்டிவ் என்னவா இருக்கணும்னா அந்த பொண்ணோட அப்கிரேடேஷனுக்கா இருக்கணும். ஆனா இந்த மேரேஜ் இஸ் பார்ட் ஆஃப் அப்கிரேடேஷன். சோ அதுதான் பிரைம் பாயிண்ட். அந்த பொண்ணு இந்த லெவல் ஸ்டேட்டஸ் இருந்துச்சுன்னா அப்ப அதை விட டபுள் மடங்கு ஸ்டேட்டஸ்ல இருக்கிற மாப்பிள்ள கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் டிமாண்ட் அப்படின்னு ஒருத்தன் கால்குலேட் பண்ணி யோசிக்கிறான்னா கிரிஞ்சஸ்ட் எவர் அவனாதான் இருப்பான். பட் அப்படி பண்றாங்களான்னு தெரியல. இது ஆக்சுவலா கிரிஞ்சஸ்டா இருக்கலாம். பட் ஆனா கேக்குற முக்காவாசி பேருக்கு இந்த விஷயம் ரெலவெண்டா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப ஈஸியா நீ பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்டா. நீ 2 பொண்ணுங்க 3 பொண்ணுங்கள்ட்ட ஈஸியா டிஸ்கஸ் பண்ணாலே வெளில வர விஷயம் தான்டா. ஃபுல்லா வந்து ரொம்ப மிசோஜனி இன் மேரேஜ்னு சொல்லிட்டு பொண்ணுங்க சைட்ல இருந்தே டிஸ்கஸ் பண்றதுனால உனக்கு இது பிராக்டிகலா இல்லாத விஷயமா தெரியலாம். இதே வந்து ஒரு கன்ஃபெஷன் பேஜ் போனேன்னு வச்சுக்கோங்க, அங்க முக்காவாசி பசங்க போடுற கன்ஃபெஷன் என்னவா இருக்கும்னா பொண்ணுங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குங்கிறதா. மேட்ரிமோனி சைட்ஸ்ல ஒரு ஆவரேஜ் இன்கம் ஆஃப் a person in சென்னை ஐயோ அப்படி இல்ல சொல்றேன், அவ்வளவுதான் சொல்றேன். ஆவரேஜ் இன்கம் ஆஃப் a person in சென்னை ஒண்ணுதான் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுங்களோட ரெக்குயர்மெண்டே வந்து ட்வைஸ் சைஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ அந்த பொண்ணுக்கு 26 வயசு, மிஞ்சி போனா அந்த பையனுக்கு 27-28 வயசும் இருக்கும். அந்த பொண்ணு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40,000 earn பண்றான்னா அவ எக்ஸ்பெக்ட் பண்ற பையன் குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் earn பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றா. அவ எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாதுன்னு சொல்றேன். பட் ஆனா இது ஒரு காமன் மாடல், இது ஒரு காமன் கன்சர்ன் அண்ட் கன்ஃபெஷன் பேஜஸ் தான். சோ அப்படி இருக்கும்போது 1 லட்சம் ரூபாய் பிளஸ் அவன் வீடு இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலி இதெல்லாம் பாக்குறாங்க.
இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது பசங்க இதுலயும் பண்றானுங்க, பசங்களோட ஃபேமிலிலயும் நிறைய பண்ணி பசங்களோட ஃபேமிலியில ஆப்வியஸ்லி பண்றானுங்க. அவனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம், ஏன்னா அவனுக்கு பசங்களை பெத்துட்டதே வந்து ஏதோ பெரிய ஒரு எரைட்டான விஷயம் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லையா. ஆப்வியஸ்லி அவனுக்கு பண்ணுவானுங்க தான். நம்ம இப்ப எவால்வான சின்ன சின்ன விஷயங்கள்ல பார்க்கும்போது இதுவுமே ஒரு பெரிய ஃபேக்டர் தான். அதாவது பொண்ணுங்க காண்டம் காமெடி மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு போக்டு ஹோல் இருக்கிற காண்டம் காமெடிக்கு ஈக்குவலண்டான விஷயம் தான் அந்த பையனா பிறகுறது பொண்ணா பிறகுறதும். சோ அத வந்துட்டு பார்த்தனா வந்து உனக்கு இது ஒரு பெரிய இதுவுமே வந்து உனக்கு கர்மாயிஸ் இதுதான். இப்ப ஒரு பையன் அவன் இவ்வளவு சம்பாரிச்சு அந்த பொண்ணு வந்திருக்கான்னா, நீ இவ்வளவு சம்பாரிச்சனாலதான் நான் வந்திருக்க, நான் இந்த எலைட் பொசிஷன் இருக்கனாலதான் நீ வந்திருக்க, அப்ப நான் மோளம் பண்ணுவேன் அப்படின்னு அவன் மோளம் பண்ணதான் செய்வோம். கரெக்ட். எனக்கு என்ன தெரியுமா, நம்ம இந்த வெல்த் டாபிக் பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வெல்த், அசெட் மேனேஜ்மெண்ட், இவங்களுக்கு அவங்க கொடுக்கறது, அவங்களுக்கு கொடுக்கறது, இந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்றது. நீ நல்லா கவனிச்சியா, இந்த எல்லா விஷயத்தையும் லவ்ங்கிற கான்செப்ட் விட்டு காணவே காணாது. இல்ல இது நம்ம பாட்காஸ்ட் முடியற வரைக்கும் காணாது. ஏன்னா நமக்கு தெரியாதுன்னு இல்ல, கம்மியா தான் இருக்கு. நம்ம இப்ப 2 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் நின்று இருக்கோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் அது பிரச்சனை தான். இப்போ ஒரு இவ்வளவு சீர்வரிசை கொடுத்தாதான், இவ்வளவு சீர்வரிசை எல்லாம் பண்ணணும், இது வந்துட்டு irrespective ஆஃப் எவ்வளவு பவுண்ட் நகை போட்டாலும் இது பண்ணணும்லாம் லாஜிக் இருக்கு தெரியுமா. அந்த லாஜிக் அது ஆக்சுவலா அது யூஸ் ஆகுதோ இல்லையோ, ஆனா அது பண்ணுவானுங்க, அது செலவு பண்ணி அது பண்ணிடுவானுங்க. அதெல்லாம் தூக்கி நீங்க அட்டாளி மேல அடிக்கிடுவானுங்க, அது யூஸ் இருக்கோ இல்லையோ. பட் அதெல்லாம் விட இதை விட ரொம்ப சிம்பிளஸ்டிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கல்யாண பத்திரிக்கை அதுல இவன் பேர் போடல அவன் பேர் போடல, இல்ல இது இப்படி மாத்தி போட்டுன்னு ஒரு பஞ்சாயத்து இருப்பணும் தெரியுமா. அத மாதிரி ஒரு கிஞ்சி கூதியான பஞ்சாயத்து நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. ஏங்க கல்யாணம் நடக்க போறவன் பேர் கரெக்டா இருக்கு, இவன் பேர் கரெக்டா இருக்கு, இவனுக்கு மரியாதை கொடுக்கலன்னு பேர் போடுறது என்னங்க மரியாதை. அன்னைக்கு பிரிண்டிங் மிஸ்டேக் நடந்திருக்கலாம், இல்ல அந்த ஒரு இன்ஸ்டன்ஸ்ல மறந்துருக்கலாம். இது எப்படி மறந்து அப்படின்னா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். அது ஒரு 3 செகண்ட் பார்த்துட்டு எல்லாரும் தூக்கி வீசிடுவானுங்கடா. என்ன பாப்பானுங்க அதுல. ஆக்சுவலா இதுல இன்னொரு ஐரணி என்ன தெரியுமா, இத அடிக்கிற குடும்பத்துல இருக்கானுங்கல்ல, அந்த அடிக்கிறதே வந்து வெளியே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல. அது என்னது, இட் ரெப்ரசன்ஸ் இந்த மாதிரி ஒரு அக்கேஷன் நடக்குதுங்கிறதுக்கான ப்ரூஃப் காப்பி அது. அதுல இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், எப்போ நடக்குது எங்க நடக்குதுன்னு. அதுதான் ஒருத்தன் பார்ப்பான். அப்புறம் பொண்ணு என்ன படிச்சிருக்கா பையன் என்ன படிச்சிருக்கா, நம்ம கிரிஞ்சினாயா அடுத்தவன் என்ன பண்ணிருக்காங்கிறது தெரிஞ்சாகணும்னு பார்ப்போம். அதை வச்சு நம்ம கால்குலேஷன் போடுவோம். பொண்ணு இந்த 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 இது இவ்வளவு படிச்சிருக்கா, அப்ப இது இவ்வளவு வாங்கும், ஓகே நல்ல குடும்பம் தான். ஏன்டா நாதாரி, காசு வச்சுட்டு நீ நல்ல குடும்பம் முடிவு பண்ணிருக்கியாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு என்ன ஐரணினா, அவ்வளவுதான் படிப்பான் ஒருத்தன், தேர்ட் பர்சன் என்ன படிப்பான் அவ்வளவுதான் படிப்பான். பின்னாடி வந்துட்டு சித்தப்பா கூமா அப்படின்னு பண்ணி படிச்சுட்டு இருப்பானா, கண்டிப்பா படிக்க மாட்டான். ஆனா அத படிக்கிறது யாருன்னா இவனுக்குதான். இத பிரிண்ட் அடிக்க சொன்னானே தெரியுமா, அவனுமே அவனுக்கு பேர் படிச்சு பார்த்துப்பானுங்க 2 தடவை. எதுக்கு வந்துட்டு இவ்வளவு அடிச்சுக்கானே தெரியாது. இது ஒரு எவ்வளவு ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட் இருந்தது. அந்த போட்டிருக்க மஞ்சள் காயறதுக்குள்ள இது தூக்கி வீசிடுவானுங்க இல்லையா. இந்த வீட்டுக்கு வரவங்க மஞ்சள் வச்சு கொடுக்குறானுங்க இல்ல, அவ்வளவுதான். ஆனா இதுக்கு வந்துட்டு அடிச்சுப்பானுங்க. இது ரொம்ப பிரிடாமினன்டா இந்து மேரேஜ்ல நடக்கிற ஒரு அதேதான்டா. அதுக்கப்புறம் நீ நிறைய விஷயங்கள் ஆக்சுவலா நிறைய விஷயங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங்கும் இருக்கு. அதாவது ஒரு பொண்ணுக்கு புது பொருள்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கான பின்னாடி இருக்க லாஜிக் என்னன்னா, சிம்பிளா இவ புதுசா ஒரு வீட்டுக்கு போறா, சோ வந்து இவ வந்து புதுசா ஃபீல் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஏன் பொருள் தாங்கிற ஒரு லாஜிக்ல ஈஸியா எடுத்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு லாஜிக் தான். ஆனா அதுக்கே வந்து இந்த 15,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு இவன் யூஸ் பண்ணவே போகாத ஒரு சின்ன குங்கும குமிழி வந்து எதுக்கு வாங்கிட்டு போறாங்கிற லாஜிக். வெள்ளி குமிழி ஏதோ வாங்கிட்டு போவானுங்க. தங்கத்துல வந்துட்டு அடுத்து குழந்தை பிறக்க போதில்ல, அந்த குழந்தைக்கு ஊத்துறக்கு ஒரு தங்கத்துல இருக்குது. ஏன்டா டே, அவன் வந்துட்டு இன்னி அந்த ப்ராசஸ்க்குள்ளே இறங்கல, அதுக்குள்ள இறங்கி அதுல எவ்வளவு தடங்கள் பார்க்க போறோம் ஆண்டவான்னு உட்கார்ந்து இருப்பான். கரெக்டா? ஆமா. சோ எனக்கு தெரிஞ்ச அதான் இந்த கல்யாணத்துக்குள்ள இருக்க டேபூஸ்ன்னு போனா அது வந்து கண்டிப்பா டோட்டலா ஒரு டிஃபரெண்ட் டாபிக். நம்ம அதுல டோட்டலா அன்வான்டட் டாபிக், ஆனா ஃபன் பண்ணலாம் அதை வச்சு. சோ அப்படி இருக்கும்போது அது கண்டிப்பா நம்ம இன்னொரு எபிசோட்ல பேசலாங்கிற ஒரு ஐடியா இருக்கு இந்த பிலீஃப்ஸ் அது பத்தி. இதுல இது எப்படின்னா, இப்ப எப்படி நம்ம வந்துட்டு மேரேஜ் டாபிக் எடுத்து கண்ட புச்ச பேசிட்டு இருக்கோம், அதே மாதிரிதான் மேரேஜ்ங்கிற கண்டென்ட்ங்கிறது என்னன்னா ஒரு ஆஸ்பிஷியஸான விஷயம். வந்தோமா ஒரு புது சொந்தத்தை உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாண்டியராஜ் படத்துல ஒரு புது சொந்தம் உருவாகுது, அவங்க கூட நம்ம எப்படி இன்ட்ராக்ஷன் பண்றோங்கிறதுக்கான ஒரு ஃபோரம். அது மறந்துடுவானுங்க மொத்தமா. எதற்காக இந்த ஜாதி சண்டை மைதானம்? நானும் வந்து ஒரு என் வாழ்நாள்ல வந்து நான் வந்து ஒரு 50-60 கல்யாணம் அட்டன் பண்ணிருப்பேன், 50-100 கல்யாணம் அட்டன் பண்ணிருப்பேன். ஆனா பட் ஸ்டில் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் சாங் சீக்வென்ஸ் டு ஹேப்பன், which is actually happening in the பாசங்கள் ஏதுமே. அது இல்லாம ஹீரோயின் கூட ஆடுறது, அப்புறம் சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் போடுறது, இதெல்லாம் ஆகவே மாட்டேங்குது. ஆகும் அதான் பண்ணிட்டு இருக்கானுங்களே இவனுங்க.
பசங்க பாட்டை போட்டுட்டு டிஜே டிஜே போட்டு அடிச்சுட்டு இருக்கிறானுங்களே. ஆமா அதுல மாமனார் மாமியார் எல்லாம் உள்ள இழுத்து விட்டு அவங்கள வேற வீடியோ எடுத்து மானம் கிடக்கிறது. அடுத்த வாரம் திரும்பி அதை போட்டு பார்த்து இது வாத்தியா அத்தை எப்படி ஆடிட்டு இருக்காங்கிறது, அடுத்து வார்த்தை ஓத்தா அத்தை அப்படிங்கிறது. அதான் அதான் எனக்கு தெரிஞ்சு அதான் எல்லா இதுலயுமே வந்து சினிமாவோட இன்ஃபுளுன்ஸ் இருக்கு இல்லையா. சினிமா தாங்க பிரிடாமினன்டான ட்ரெண்ட் செட்டரே. இந்த வர்ணாசிரம் எல்லாம் கிடையாது. இன்னும் என்னன்னா இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கலாம் நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதெல்லாம் கிடையாது. சினிமா தான் ட்ரெண்ட் கிரியேட் பண்ணுது. இவனுக்கே ஆக்சுவலா சினிமா பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு இருக்கு ப்ராசஸ் தெரியும். எப்படி வந்துட்டு சோழர்கள் வழி வழியா வந்துட்டு அவங்க ஜென்ரேஷன் வளர்த்திட்டு வந்தாங்களோ 1900 வர மாதிரி இவனுக்கு வந்துட்டு என்ன பண்றானுன்னா சினிமால வந்துட்டு அட்ரஸ் பண்ணிடுவானுங்க. இதெல்லாம் வருது, இதெல்லாம் இருக்கு, இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு இது ஒரு ப்ரூஃபா சிலம்பட்டி மாமங்காரன் உச்சிக்கொட்டை வந்திருக்கான்னு ஒரு பாட்டை இறக்கணும்னா கல்யாணம்னாலே அளப்பறதாப்பா அப்படிங்கிற ஒருத்தர் மீசையை பேசிட்டு பழிச்சு வந்த நாய் எப்படி வெளியே அனுப்பலான்னு. சோ இது வந்துட்டு நம்ம இல்லைங்க, ஃப்ரம் பர்த் டு டெத்து எல்லாருமே கனெக்டட் டுவர்ட்ஸ் மூவி. சரியா, இவனுக்கு பண்ற ஏதோ ஒரு விஷயம் டைரக்டர் இன்டைரக்ட்லி ஃப்ரம் அ மூவி தான். இதை ஒத்துக்க மாட்டானுங்க. இவனு யாரை பார்த்த அப்புறம் இதை பண்றானுங்கன்னு நினைக்கிறீங்க? முன்னோர்களை பார்த்தா என்னங்க? முன்னோர்கள் எங்கேயும் மயிரை பார்த்தானு இவனுங்க. இவனுக்கு இப்போ இவனுக்கு ஆக்சுவலா ஜாதிங்கிறானு இல்ல, கொள்ளு தாத்தா பேர் என்னன்னு கேளுங்க, மயிரில கூட தெரியாது. அவ்வளவுதாங்க இவனுக்கு எவனோ ஒருத்தன் இன்டர்மீடியட்ல வந்து டக்குன்னு சொல்லி விட்டு போயிட்டான்னு ஏன் அவன மாதிரி டக்குன்னு சொல்லி விட்டு கிளம்பினா இவன் எவனோ ஒருத்தன் இவன் வேற காது கூட பட்சமா நடுவில் வந்திருக்கான்னு நம்ம பாத்துட்டு இருக்கோம். இவன் வந்துட்டு தலைவனா எடுத்துப்பான். தலைவனை நான் பின்னோக்கு தொடர்றேன் அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எதுக்கு சொன்னேன்னா, இப்போ விமன் இருக்காங்கன்னா விமன் தான் வந்துட்டு மேரேஜ் ரொம்ப அட்மையர் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, ட்ரீமா. ஏன்னா அவங்க அப்படித்தான் வளர்த்துவானுங்க இவனுங்க. நீ அடுத்த ஒரு வீட்டுக்கு போற, சோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மைண்ட் செட் டெவலப் ஆயிருக்கும் நல்லா. அதுக்கு இப்ப அதுக்கு ஏதோ விஷுவல் வேணும் இல்லையா, ஒரு மீடியம் இருந்தா தான் நீ அதை வந்துட்டு மைண்ட்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்ப. அதுக்கான பர்ஃபெக்டான விஷயம்னா சினிமா. நீ அதை பார்த்தனா உனக்கு அதுல ரொம்ப டீகோட் பண்ணி தெளிவா காட்டி, ஓ அப்ப இப்படிதான் நமக்கு மேரேஜ் நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு செட் வந்துடும். சரியா, அது வந்துட்டு அவங்களுக்குள்ள வேற லெவல்ல இது ஆப்வியஸா நடக்கிறதா, பசங்களுக்கு வேற மாதிரி நடக்கும் இல்லையா. சோ என்ன ஆகுதுன்னா, இப்போ பாலச்சந்தர் வந்த காலத்துல இருந்து என்ன பண்ணிருப்பானுன்னா, கல்ச்சரை அட்ரஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ரிச்சுவல் அப்படியே ஜெராக்ஸ் போட்டு உள்ள வச்சிருவானுங்க. அதை பார்த்து ஒரு 4-5 பேர் அதை அப்படியே ரீகால் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மாடிஃபை பண்ணி அவங்க கேமரா டிக்ஸ்க்காக இங்க கொஞ்சம் யாகத்தை திருப்பி டைமண்ட் ஷேப்ல வச்சாங்கன்னா அடுத்து டைமண்ட் ஷேப்ல இருக்கும் ஒரு கல்யாணத்துல பார்த்தோன்னா. இதுதாங்க ரிச்சுவல். எங்க தாத்தா சொல்லியிருக்காரு மானுங்க, டே இது தாத்தா சொல்ல பாலச்சந்தர் சொன்னது அந்த மாதிரிதான். சோ இது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கான்செப்ட் வெட்டிங்ஸ் இதெல்லாம் எதுக்காக பண்ணா, சரி ஓகே எவ்வளவு நாள் தான் இந்திய ரிச்சுவலை காட்டுறது, கொஞ்சம் வந்துட்டு லெவலா மாத்துவோம்னு சொல்லி சினிமால கான்செப்ட் வெட்டிங், தண்ணிக்கு நடுவுல டைமண்ட் மாதிரி வச்சு அதுல ஒரு வெட்டிங் அதெல்லாம் வச்சானுங்க. இவனு என்ன பண்ணிட்டானுங்க, கேட்ச் பண்ணிட்டானுங்க. எனக்கு இதே மாதிரிதான் வேணும், டாடி ஸ்லிக்கி பிரின்சஸ் நானு இல்ல நம்மால் இறங்குவாப்ல, நம்ம கொண்டு வெட்டிங் போட்டோ ஷூட் இந்த மாதிரி ஒண்ணு வேணும். சும்மா இப்படி போட்டு வளைச்சு புட்டிக்கிறோம் பாருங்க, ஒரு ஷாட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நானும் விவசாயம் சொல்லி வயல்ல வந்துட்டு வேட்டி கட்டிட்டு கான்செப்ட் போட்டோஸ் எடுக்கிறது, இதெல்லாம் படத்துல இருந்தாங்க வருது. ரெண்டு பேரும் வந்து பெட்ரூம்ல வந்து மேல துணி இல்லாம போர்வை பத்தி படுத்துட்டு இருக்க மாதிரிலாம் நான் ஒரு போட்டோ பார்த்தேன்டா, போஸ்ட் வெட்டிங் போட்டோன்னு சொல்லிட்டு. இது போஸ்ட் வெட்டிங் போட்டோ இல்லைங்க, இது வந்துட்டு பக்கா வெட்டிங் போட்டோ. இதையே எடுத்தது இதெல்லாம் வருதுங்க. நீங்க ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிளா போயிட்டு இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ் இல்ல ப்ரீ வெட்டிங் போட்டோகிராஃபர்ஸ் போய் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சினிமாவே இந்த அளவுக்கு குவாலிட்டியா எடுத்துட்டு இருக்கான்னு தெரியல. அந்த அளவுக்கு 2 பேர்த்து நிக்க வச்சு திருப்பி அடிச்சு வாங்கி குடியா அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி திருப்புன்னு திருப்பிட்டு இருக்கிறாங்கடா. முன்னாடியாவது அட்லீஸ்ட் கல்யாணங்கிறது வந்து ஒரு 2 மணி நேரம் ப்ராசஸா இருந்துச்சு, அப்புறம் அந்த வரவேற்புங்கிறது ஒரு 3 மணி நேரம் ப்ராசஸா இருந்துச்சு. பட் ஆனா சில காஸ்ட்ல மட்டும் 4 நாள் 3 நாள் வைப்பாங்க, இப்பெல்லாம் வந்து 5-6 நாள் போறீங்க தேவையில்லாம. அதான் வரேன் இதுக்கு வரேன் நான். இதுக்கு வந்துட்டேன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த போட்டோ எடுக்கிறதுங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஹராசிங் ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. இது வந்து அந்த 2 பேர்த்துல 2 பேருக்குமே போட்டோ எடுக்குங்கிற ஆசை இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. இப்ப ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இல்ல, அப்புறம் சுத்தி இருக்கவங்க யாருக்குமே இல்லங்கும் போதுதான் எப்படி இருக்குன்னா, நைட்டு நீ ரிசப்ஷன் இருக்கு, நைட்டு ஃபுல்லா உட்காந்து அதே ட்ரெஸ்ல போட்டோ எடுக்கிற, காலையில கல்யாணம், அதுக்கப்புறம் இந்த தாலி கைத்தோட போட்டோ எடுக்கிற, அப்புறம் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஏதோ ரெசார்ட்டுக்கு போய் போட்டோ எடுக்கிறீங்க, கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் ஹனிமூனுக்கு இவனிலே போட்டோகிராஃபர்ஸ் கூட லைட் பிடிச்சிருப்பீங்க போல இருக்கீங்க. நான் லைட் பிடிச்சிருக்கேன், அது ஒண்ணு இருக்கு. பட் ஆனா சொல்றேன், இப்போ இது வந்து என்னன்னா, அது என்னமோ ஒரு விஷயத்த ரொம்ப ஓவரா வந்து இது பண்ற மாதிரி இருக்கு இல்லையா நம்மளுக்கு. ரொம்ப இதுல இந்த காசு ஜாஸ்தியா செலவாகுது, அதெல்லாம் விட இதுக்கப்புறமும் இவங்க சாட்டிஸ்ஃபைடா அந்த கல்யாணத்துல இருப்பானுங்களான்னு கேட்டா இருக்க மாட்டாங்க. ஏன்னா இதை விட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பானுங்க. ஆமா,
இது காரணம் என்னன்னா சினிமா தாங்க. அவங்க வந்துட்டு உனக்கு குளோரிஃபைடா இதுக்கப்புறம் வாழ்க்கையே மாறப்போகுது, இது ஒரு திருப்பு முனை, இது இட்ஸ் நாட் அ டே, இட்ஸ் என்ன சொல்றது, இட்ஸ் அ லெவல், இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சரு, இந்த டேக்கு அப்புறம் உங்க லைஃப் வேற மாதிரி மாறிடும் அப்படின்னா அதே மாதிரிதான் இல்ல. காலையில இது கிட்டத்தட்ட ஆக்சுவலா கரெக்டா வந்துட்டோம், அந்த எந்த இடத்துக்கு வரணுமோ வந்துட்டோம். ஒன்னும் இல்ல, இந்த கல்யாணத்தை மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க. கல்யாணத்தை ரொமான்டிசைஸ் பண்ண சொல்லி கொடுத்தது சினிமா தான். அத இந்த நாய எப்படி எப்படியோ புரிஞ்சுட்டு இந்த கொஞ்சி பேசிட வேணாம் உன் கண்ணு பேசுறது அப்படின்னு இறங்கிட்டானுங்க. கண்ணுங்களா பேசும் யாருங்கிற மாதிரி ஆயிருக்கு. அப்புறம் கல்யாணம் ஒரு சில மாதங்களுக்கு பேபி கூப்பிடுறது, பேபி, அப்புறம் மாமா, அதுக்கப்புறம் செல்லம், இந்த கருமத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. நீ சிம்பிளா பாத்தீங்கன்னாலே தெரியுதா இவங்களோட அப்ரோச். இவ்வளவு போட்டோவை எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே ஒரு 6 மாசம் போயிருது. 6 மாசமாவது இந்த நாஸ்டாலஜியாலேயே வந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் 2 மாசம் கரெக்டா டாட்டு முடியற பாயிண்ட்ல என்ன ஆகுனா ஆல்பம் அப்பதான் கொடுப்பானுங்க. ஆல்பம் வந்து நம்மளால டிலே தான் நினைக்கும் வந்து கொடுத்து, நீ அதை ஒரு தடவை புரட்டி திரும்பி நாஸ்டாலஜியா திரும்பி ஒரு 2 மாசம் கண்டினியூ ஆகும் இல்லையா. அடுத்து சித்தி சித்தப்பாலாம் வீட்டுக்கு கறி விருந்துக்கு அதுக்கு கூப்பிடுவானுங்க, அதுக்கு போயிட்டு கொஞ்சம் ஜாலி பண்ணிட்டு வருவானுங்க. அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே தெரிஞ்சிடும் இவன் நார்மல் ஹியூமன் பீயிங் தான். நம்மளும் ஏதோ பாவேஷ் ஜோஷி லெவல்ல நினைச்சோன்னு பாத்துட்டு இருப்பாரு இல்லையா. பொண்ணுங்களும் அப்படிதான், பசங்களும் அப்படிதான். அதுக்கப்புறம் உனக்கு இதாயிருது, யாரா நீங்களா பெரிய உத்தம மாதிரி பேசிக்கிறீங்க மாதிரி இருக்கு. இவன் வந்தப்ப வந்து அந்த பொண்ணு வந்து வேற லெவல்ல பேபி கிபின்னு கூப்பிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வயசுல இருந்து வீட்டுல நம்ம அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்க நம்மளுக்கு தெரியாதா. அது தண்ணி எடுத்துட்டு வா, அந்த சாப்பாடு எடுத்துட்டு சொல்லி 6 ஓட்டே பழகிட்டானுங்க. கரெக்ட். அப்ப இருக்கும்போது அவன்ட்டு நீ என்ன பெருசா எக்ஸ்பெக்ட் முடியும்? 6 மாசம் அவனோட த்ரெஷ்ஹோல்ட் லெவலு. அதான் அவன் பண்ணுவான், அவளும் அதான் பண்ணுவான். வீட்டுல என்ன கத்திட்டு வந்தாலும் அதேதான் அவளும் பண்ண போறான். ஆப்வியஸ்லி ஒரு ரிஃப்ட் இருக்கும். ஆனா இப்போ நீ ஒரு விஷயத்த ஆரம்பத்துல இருந்தே பிராக்டிகலா அப்ரோச் பண்றதுக்கும் ஒரு 6 மாசம் யூசுவல் டேல இருந்து சின்ன எசென்ட்ரிக்கும் பர்த்டே மாதிரி ட்ரீட் பண்ணா பிரச்சனையே இருக்காது. அதான் சொல்றேன். இப்போ என்னன்னா ஒரு விஷயத்த நீ ஆர்டினரியாவோ ட்ரீட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல சின்ன சேஞ்ச் ஓவர் இருக்கு, நீ அக்செப்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டே இருப்ப. பட் ஆனா 6 மாசம் அதை நீ வந்து ஓவரா ரொமான்டிசைஸ் பண்ணிட்டு ஒரு சேஞ்ச் ஓவர் வருதுங்கும் போது ஆப்வியஸ்லி உனக்கு அது ஒரு என்னடா இதுங்கிற மாதிரி ஆயிரும்ல, ஒரு பெரிய ப்ளோ தானே. அந்த பெரிய ப்ளோ அடைக்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன், எவ்வளவு பெரிய பிரச்சனையாவது ஒரு குழந்தைன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் அடுத்து பெரிய பிரச்சனையா இருந்தா அதான் அந்த குழந்தை பத்தி அதுக்கு பிரச்சனை கொடுக்கறதா இவங்களோட பிரச்சனை. கரெக்ட். இவனுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்கல, காசிப் பேசுவோம் ஜாலியா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. செம்பாக்கே அப்படித்தான் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னு பாத்துட்டு இருப்பானுங்க பைத்தியம். ஏங்க இவங்க எல்லா சீரியலு எல்லா இதுலயும் அப்படித்தாங்க பண்றானுங்க. இது ஒரு ப்ராசஸ் மாதிரி. தம்பி கல்யாணம் பண்ணிட்டேன், அடுத்து குழந்தை பத்தினா அதுல ஒரு பிரச்சனை நடக்கும். வாழ்க்கையே பிரச்சனை நடந்ததுதான்ப்பா, இதெல்லாம் கடந்து போறதா வாழ்க்கை. மயிறு நீ இந்த அளவுக்கு என்ன வந்துட்டு ஃபேண்டசைஸ் பண்ணி இந்த வேர்ல்டுக்குள்ள தள்ளாம இருந்தா இவ்வளவு பிரச்சனையே நடந்திருக்காதுங்கிறதா ஃபேக்ட். அதை ஒத்துக்க மாட்டானுங்க பூமர்ஸ். ஏன்னா அவனுக்கு இதை அனுபவிச்சுதான் வந்துக்கிறானுங்க. சாகு அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பானுங்க பின்னாடி. இப்போ குறுகிய காலத்துக்குள்ள வந்து ரொம்ப என்ன பாதிச்ச ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். அது எந்த பாட்டுனா வந்துட்டு அந்த கருவதாங்க பாக்கத்துல வாத்தி பொண்ணு வந்தாச்சு, சாரி யாரு தாராள பிரபு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா அதை எல்லா கல்யாணத்துலயும் போட்டு, இந்த கல்யாணம் ஆனவனுங்களா அதை போட்டு இவனுக்கு என்ன தாராள பிரபு டீ கூட வாங்கி கொடுத்ததுங்களா, இவன் டீ கூட வாங்கி கொடுத்தது இல்ல, இவன் தாராள பிரபு. இவனை நீ மட்டும் ஃபேண்டசைஸ் பண்ணல, உங்க அப்பா என்ன ஃபேண்டசைஸ் பண்ணிருப்பாருன்னா, பொண்ணு வேற வீட்டுக்கு போறா, வாழ்க்கை எப்படி இருக்கு, டே மயிரா பஸ் புடிச்சா போயிடலாம், இல்ல வரச்சுனா வர போறான், வீடியோ கால்ல பேசலாம், இல்ல சரி நீ தனியா இருந்தானா இருக்க போறாங்க, அந்த டெசிஷன் எடுக்க போறாங்க. அவளோட இதுக்கு அவளோட எக்ஸ்போஷருக்கு அவ எத்தனை வீட்டுக்கு போயிருக்காலும் அவள்கிட்ட கேட்டா தெரிய போகுது, முன்னாடி வேற வீட்டுக்கு போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. ஃபேண்டசைசிங் எல்லாமே ஃபேண்டசைசிங். அந்த பொண்ணை வந்துட்டு இதுக்கப்புறம் நீ அவங்க வீட்டுக்கு சொந்தமானவங்கிறது, அந்த பொண்ணு அழுக வைக்கிறது, அழுக வரலனாலும் இந்த சுத்தி இருக்கவளை எல்லாம் பேசி அழுக வைப்பாளுங்க. ஏன்னா சீப்பா இல்லையாடா உங்களுக்கு அப்படி, எல்லாமே ஃபேண்டசைசிங் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த இது எப்படின்னா இது ஒரு பெரிய பிசினஸ் வெஞ்சர் மாதிரி. இது ரன் ஆகிறதுக்கு காரணமே வந்துட்டு இந்த ஃபியூலிங் தான், இவங்களோட ஃபியூலிங் தான், எமோஷன் ஃபியூலிங். பையனுக்கு கிட்டத்தட்ட இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ங்கிறது ஒரே மாதிரி தான். நீ எவ்வளவு வேணா ஜாலியா இருந்துக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், பட் ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ அங்க போய் வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள இருக்கணும், பையன் நீ வந்து சரியா ரெஸ்பான்சிபிளா மாறிடணும் அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் ஓவர் நீங்க வந்து பூத்தர மாதிரி இருக்கு. அதுவே வந்து அவனுக்கு கல்யாணம்னா ஏன்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். கரெக்டா? ஆமா, நமக்கு சேச்சுரேட் ஆனதுக்கு காரணம் ஏதோ கல்யாணம் தானங்க பண்றேன், ஏதோ பார்க்கு போய் சொல்ற மாதிரி பண்றீங்கிற மாதிரி ஆயிருது. கரெக்ட்.
இந்த கல்யாணத்து மேல இருக்கிற கூடிய ப்ரெஜுடிஸ் அண்ட் ட்ரீம்ஸ் அதுதான் மத்ததுக்குலாம் லீட் ஆகுதுங்கிறோம் இல்லையா? ஏன்னா அந்த அக்கேஷனை நீ எதுக்கு அவ்வளவு ஸ்பெஷல் பண்றேங்கிறத ஏன் லாஜிக். 1000 பேர் உன்னை பாத்துட்டாங்கிறது எதுக்கு, திரும்பி இவனுக்கு பிரிஞ்சிடக்கூடாது ஏன்னா 1000 பேர் இதுக்கு அத்தாச்சி இருக்கானுங்கிறதா இல்ல என்னன்னு எனக்கு அது புரியல. இந்த மாதிரி இவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டானுங்க என்கிட்ட இவ்வளவு அசெட்ஸ் இருக்குன்னு காட்டிக்கிறதுக்கு, அதுக்கப்புறமேல் வந்துட்டு என் சொந்த பந்தங்கள்ல வி ஸ்டில் சர்வைவ் அண்ட் நாங்களும் ஒரு சக்சஸ் ரேட்ல தான் போயிட்டு இருக்கோம்னு காட்டுறக்கான்னு தெரியல. அவங்களோட லைஃப் அப்கிரேடேஷன் அந்த ஃபேமிலி காட்டுதான்னு தெரியல. பட் இது ஒரு அன்வான்டான விஷயம். இது இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுதுன்னா உனக்கு இன்னுமே பேர்டன் ஜாஸ்தி ஆகுது. கரெக்டா? அதே தான் நம்ம திரும்பி திரும்பி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்துட்டு எவ்வளவு மினிமலிஸ்டிக்கா இருக்கோ எவ்வளவு டீசென்டா இருக்கோ அவ்வளவு பிரச்சனை இல்லாம போகும்னு எனக்கு தோணுது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மியாகும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. இவ்வளவேதான் நம்ம திரும்பி திரும்பி எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம என்னென்ன சொல்ல வரோம்னா இந்த காஸ்டிசம், அப்புறம் எக்கனாமிக்கல் பேரியர் எல்லாம் தெரியாமே வந்துட்டு அதிகமா செலவு பண்ணி அதுல லாக் ஆகி வாழ்க்கையை முடிக்கிறப்ப நான் ஃபேமிலி எல்லாம் பாத்திருக்கேன். 8-9 லட்சம் ரூபாய்க்கு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அப்ப இல்ல. பட் மாப்பிள்ள அரேஞ்ச் ஆயிடுச்சு, நல்ல வீடு, ஸோ நம்ம அந்த அளவுக்கு பண்ணாதான் நம்மளை மதிப்பாங்கன்னு பண்ணி இன்னுமே கடன்ல இருக்கிற ஃபேமிலியெல்லாம் நான் பாத்திருக்கேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா அந்த மாதிரி, ஸோ அந்த மாதிரி பீப்புள் அங்கே அதிகம். நீ சொல்ற மாதிரி தான் அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, ஸோ ஸ்டில் மாப்பிள்ள கிடைச்சாலும் அவங்க அப்பா ஒரு பெரிய ரிஸ்க் டேக்கரா இருக்கிறதுக்கான தயாரம். ஏன்னா எண்டாவது டே அதான் இப்போ நகையெல்லாம் போடுறாங்கன்னா அந்த வீட்டுல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ வந்துட்டு கல்யாண செலவு மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, அப்ப நீ எந்த செலவு பார்ப்ப அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. பட் வேற வழி இல்ல, அந்த பொண்ணோட அப்பா அக்செப்ட் பண்ணிப்பாப்ல. ஸோ இதுக்கு வேண்டி சரி அட்லீஸ்ட் நம்ம எதையாவது பண்ணுவோம், இது என்ன அந்த பர் 3 டேஸ்க்கான செலவு தானே அப்படின்னு சொல்லி அதை கிராண்டா பண்ணோம். ஏன்னா அப்பதான் நம்மள அவங்க மதிப்பாங்கன்னு பண்றதுல லாக்கான. அப்ப என்ன வயசு இருக்கு, ஒரு 55-60 இருக்குமா? இதுக்கப்புறம் போயிட்டு எங்க போயிட்டு அவர் அந்த எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் மேட்ச் பண்ண முடியும்? அப்ப கடன் எடுத்தாருன்னா புரியுதா? கண்டிப்பா அவரோட லாஸ்ட் பேஸ் ஆஃப் லைஃப்ல இப்போ ஒரு கடன். ஆனா அவர் அதை எப்படி நினைச்சுப்பாருன்னா என்னோட மிகப்பெரிய மைல் ஸ்டோனை நான் அச்சீவ் பண்ண போறேன்னு நினைச்சுப்பாரு. என்னமோ இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லைன் இருக்கும், அந்த லைன் அந்த பொண்ணு கிராஸ் பண்ணதுக்கு லெவல் 3 அப்படின்னு மேரியோல வர மாதிரி அந்த பொண்ணு அப்கிரேட் ஆயிருச்சுங்கிற மாதிரி தான் அந்த டேக்கு அப்புறம் அப்படின்னு இவர் நினைச்சுக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் இருக்கு, அதுல ஏதாவது விஷயம் வந்தாலும் இவர் போய் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும், மாரல் சப்போர்ட் பண்ணணும், அதெல்லாம் மறந்துடுறது. அந்த ஒரு டே வந்துட்டு ஆஸ்பீஷியஸா மாத்துறேன் ஏன்னா அதுதான் பிக்கஸ்ட் டே ஆஃப் லைஃப்னு உழப்பிட்டு இருக்கிறது. உழப்பி பெரிய கடன்லாம் எடுத்து இவரே மாட்டிட்டாருன்னா அப்புறம் அந்த பொண்ணுக்கு மாரல் சப்போர்ட் யார் இருப்பா? இவங்க அப்பா வீக்கரா மாறிடுவாரு. இஃப் இன் கேஸ் அந்த பொண்ணுக்கு அங்க போயிட்டு துரதிருஷ்டமா ஒரு நல்ல ஃபேமிலி அமையலன்னா அந்த பொண்ணு திரும்பி அவங்க அப்பாட்ட வருதுன்னு அவங்க அப்பாவே இங்க கிரைசிஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாரு எக்கனாமிக்கலா. அப்ப எங்க போயிட்டு அந்த பொண்ணுக்கு மாரல் சப்போர்ட் கொடுக்குறது? இதெல்லாம் வந்துட்டு நிறைய ஃபேமிலியில் நடந்திருக்கு. கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் காரணம் எக்ஸ்பெக்டேஷன் தான். கண்டிப்பா கண்டிப்பா. அது எந்த கர்மத்துல இருந்ததுன்னா சினிமால இருந்து எப்படி வந்தா பாத்தீங்களா? சூப்பர். இந்த பிசினஸ் அரவுண்ட் கல்யாணம் கிட்டத்தட்ட இது வந்து மோஸ்ட் ஹேப்பனிங் அண்ட் ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியஸ்ட் பிசினஸ் சொல்லலாம். கரெக்ட்டா? ஆமா. ஏன்னா நீங்க எதை மீன் பண்றீங்க எனக்கு புரிஞ்சு. எதை மீன் பண்றேன்? ஏங்க நீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க கனெக்ட் பண்ண கூடாதுங்க. அப்கோர்ஸ் அதுவும் ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ் தான். பட் ஆனா வந்துட்டு அது இல்லாம இந்த டெக்கரேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இது இந்த சாப்பாடா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மண்டபம் புக் பண்றதா இருக்கட்டும், அப்புறம் போட்டோகிராஃபர்ஸ், அதுக்கப்புறம் மேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே உங்களுக்கு எல்லா ஸ்டேட்டஸ்க்கும் எல்லா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதுவும் இருக்கு. ஆமா. இதுதான் இதே மேட்ரிமோனியல் சைட் உனக்கு வந்துட்டு அட்ரஸ் பண்ணுது. மேட்ரிமோனியல் சைட்டு இப்ப நீ உள்ள போயிட்டு நீ வரன்னு பார்த்து அந்த பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அப்படியே உன்னை வேற சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணி அந்த சைட் பேர் ஏதோ வரும், மண்டபம். நிறைய சைட் இருக்குடா, மண்டப்.com அது இதுன்னு இருக்கு. இவங்கெல்லாம் என்னன்னா இந்த சைட்ல உனக்கு என்ன சஜஷன் சொல்றேன்னா நீ எந்த ஏரியால பொண்ணு எடுத்தியோ அதே ஏரியால உனக்கு வந்துட்டு போட்டோகிராஃபரு, பட்ஜெட் மேக்கப் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறமே இந்த செட்டு போடுறவங்க, அப்ப மண்டபம், இந்த 4 சஜஸ்ட் பண்ணும். ரைட்டா? யாருங்க நீங்க? ஏங்க இதுதாங்க பண்ணிட்டு இருக்கான் பாரத் மேட்ரிமோனியெல்லாம். பின்ன என்ன பிசினஸ் நினைச்சிட்டீங்க? இந்த மண்ணு தான் பிசினஸ். இதுதாங்க பண்றான். இப்போ வந்துட்டு நீ ஈஸியா கனெக்ட் பண்ணிட்டானா உங்களை வெண்டாஸ் கூட கனெக்ட் பண்ணிடுவான். இவனுக்கு ஒரு 10 or 20% கமிஷன் வரும். ரிலாக்ஸ்டா பிசினஸ் நடக்கும், ரிலாக்ஸ்டா உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். ஒன் டச் கிளிக் அவே. அந்த A to Z பண்ணுவோம்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆமா. அந்த மாதிரி இது A to Z சர்வீஸ் மாதிரி எல்லாமே வந்துடும். கேட்டரிங் சர்வீஸ் எல்லாத்தையும் உங்க கூட கான்டாக்ட் பண்ணிடுவான். நீங்க வந்துட்டு இப்போ எலைட் மேட்ரிமோனியில இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிற கேட்டரர்ஸ் அவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணி விடுவான். பேக்கேஜ் மாதிரி தான். ஸோ ஃப்ரம் ஒரு 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 அல்ட்ரா லோ கிளாஸ் லோவர் லெவல் எக்கனாமி இருக்கிறவங்க கல்யாணத்துல இருந்து பட்ஜெட் கல்யாணத்துல இருந்து நெக்ஸ்ட் லெவல் கல்யாணம் வரைக்கும் எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கான் உள்ள. ஸோ பிசினஸே இப்படிதான் ரன் ஆகுது. இதுக்கு நடுவில் நம்மளால தான் ட்ரீம்ல இருப்பானு இல்லை, பாக்கு இதெல்லாம் மாத்தி பிடிச்சி கான்செப்ட்
எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கல்யாணம் வேணும், எனக்கு வந்துட்டு என்னது சோழர் காலத்து கல்யாணம் வேணும், இதெல்லாம் தெரியும்ல. எனக்கு பாகுபலி செட்டப் கல்யாணம் வேணும், மொத்த செட்டையுமே பாகுபலி மாதிரி போட்டு உங்களுக்கு வந்து பாகுபலி இல்ல சோழர் காலம் இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு செட்டப்பை போட்டு அதுல வந்துட்டு உங்களுக்கு மணமகனரை மணமகளரை எல்லாம் வச்சு இல்ல இந்த மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு மட்டும் காலகேர்கள் மாதிரி இருப்பாங்க இல்லையா? அவன் நிக்க மாட்டாங்க, அதுக்கு செலவு பண்ணா பாத்தீங்களா, அந்த ஆள் நின்று இருப்பான். நீ யார நீ எல்லாத்துக்கும் மேக்கப் போட்டா நீ யாரு, அதாவா உங்க அப்பா அப்படின்னு அந்த ஆள் நின்று இருப்பாப்ல. மொத்த காசு முடிச்சு அப்படின்னு. ஏங்க நினைச்சு பார்த்தா அது ஒரு நாள் கூத்துங்க, இந்த தீபாவளி மாதிரிதாங்க அது. பட்டியல் பட்டியல் நாளை வெடிக்கிறதுக்கு வெளியே வந்து பல்ல போடுறோம் போட்டிருப்பான், வெட்டிக்கிறவன் ஒரு செகண்ட் தான், அது மேல போகும்போது நீ வந்து வேடிக்கை பாக்குறவனுக்கு எந்த இதுமே இல்ல, ஆனா லாபம் அவனுக்கு ரிலாக்ஸ் அப்படின்னு இருப்பானுங்க அவனுங்க. வேடிக்கையும் பார்த்து போட்டு தின்னும் போட்டு இது பாத்தீங்களா அது சரியே இல்லங்க, இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க தெரியும் அப்படின்னு கிளம்பிடுவானுங்க. அவ்வளவுதான். ஏடா காலகேயன் வஞ்சிங்க அவன தமிழ் பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு கிளம்பிடுவாங்க. வெளியே 2 யானை வச்சு வைக்கிறானுங்க, கரும தலையை ஆட்டி தலைய மாட்டுது அப்படின்ட்டு இருப்பானுங்க. எங்க சண்டைய போட்டு அடிச்சுட்டு இருப்பானுங்க, பாத்துருக்கீங்களா இல்லையா? ஆனா செண்டை மேல வைக்கிறது என்ன கேட்டா ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லான விஷயம். ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா உள்ள காசிப்ஸ் பேசிட்டு இருப்பாங்க, அது எவனுக்கு திரும்பி கேட்காது இல்ல, போட்டு அடி அடின்னு அடிக்கலாம், எப்படி வேணா பேசிக்கலாம். நான் அடிக்கிற மாதிரி சண்டையை போட்டு அடிக்கிறான்னு நினைக்கிறேன், அதுக்குதாங்க அடிக்கிறது. என்ன கேட்டா நீ கல்யாணத்தை பண்றியா செண்டை மேலத்தை வச்சிரு, எவனுக்கும் காது கேட்காது, போட்டு அடி அடின்னு அடிக்கலாம். எனக்கு செண்டை மேளம் கூட கைண்ட் ஆஃப் எலைட் இன்வெஸ்ட்மெண்ட்ரா. என்ன கேட்டா 2 பூம் ஸ்பீக்கர் போட்டு லைட் மியூசிக் போட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அது வாட்டுக்கு ஒரு ஓரத்துல சிங்கே எல்லாம் பாடிட்டு இருக்கோம். லைட் மியூசிக் போட்டாதாங்க டேஞ்சரஸ். இவனுக்கு சிரிச்சிட்டே இருப்பானுங்க, நம்ம பேசாத மாதிரி இருக்கும், பார்த்தா 10 பேத்துக்கு பரப்பிப்பாங்க தேங்காய் சட்னி கம்மியாயிருச்சு அப்படின்னு. டேஞ்சரஸ் சொல்லுவாங்க இவனுங்க ரொம்ப. அதான் உன்னோட வெல்த் ஸ்டேட்டஸை குளோரிஃபை பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை இருக்குங்க இதுல. அண்ணனை விட தம்பி நல்லா கல்யாணம் பண்ணும், இல்ல தம்பி மகளுக்கு கல்யாணம் பண்ணதை விட அண்ணன் மகளுக்கு நல்லா கல்யாணம் பண்ணும். இதை விட்டு சித்தப்பா இதை பாத்துட்டு இருக்காரு, அவரோட ஏன்டா கல்யாணம் கடைசியில் நடக்க போறேன் இவனுக்கு 2 பேரு, இவங்க ஏதோ பாக்குறத மாத்தி பிடிச்சின்னு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறானுங்க. நீங்க ஏன்டா அழுன்னு அழுதுட்டு இருக்கிறீங்க, இந்த நாய் இவங்களை மறந்தே போயிடுவானுங்களானா பொண்ணுங்க அப்படின்ட்டு அழுகுறது. இப்ப இந்த பிசினஸ்க்குள்ள வந்துட்டோம்னா டான்ஸ் ஆக்சுவலா வந்து ஒரு பெரிய ஃபேக்டரா இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு பார்த்தா தெரியும். ஒண்ணு இந்த டான்ஸ் ட்ரூப் எல்லாம் வந்து அங்கேயே வந்து பிளாஷ் மாப் மாதிரி பண்றது, அது இதுக்கு இல்ல ப்ரொபோசலுக்கு இல்ல, அது ப்ரீ வெட்டிங்க்கு முன்னாடி. ப்ரொபோசலுக்கு இருக்கு, ப்ரீ வெட்டிங் இருக்கு, வெட்டிங்லயும் வந்து மாப்பிள்ளை பொண்ணு டான்ஸ் ஆடிட்டே கூப்பிட்டு வருவாங்க. சாண்டி மாஸ்டர் வரா அந்த மாதிரிதான் டான்ஸ் ஆடிட்டே பொண்ணு எப்போதுமே அழுக்குலுங்கியா. அதுல என்ன ஐரனினா இவரு மணமகனுக்கு 2 ஸ்டெப் சொல்லி கொடுத்துருவாங்க, அந்த ஆள் சடனா வந்து ஆடணும் இல்லையா? ஆமா, மொத்த கேங் கூட அவர் மறந்துருவாப்ல பதட்டத்துல, வீடியோ எடுத்து போட்டு அந்த ஓட்டிட்டு அதால முடிச்சு செய்யறது. அதுக்கப்புறம் 2 பேத்துக்கு சேர்ந்து ஒரு இதெல்லாம் எப்ப போய் இவங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்கன்னு தெரியல. எனக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க, இதெல்லாம் வந்துட்டு அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு இருக்கும், வீடியோல இருக்கும், போயிரும் கரெக்டா. இதுக்கு மேல ஒன்று இருக்கு, சினிமேட்டிக் வெட்டிங் அப்படின்னு. வராதவங்களுக்கு எல்லாம் நான் ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி அனுப்புவேன். அந்த ட்ரெய்லர் கட் பாக்குறதுக்கு நானும் அந்த பொண்ணும் ஒரு கான்செப்ட் பண்ணுவோம். ஐ மீன் நான் அந்த பொண்ணா அந்த இதுல சொல்றேன், ஒரு போன் எடுத்து இவர் சேட்டிங் போடுவாப்ல, 2 பேர் கனெக்ட் ஆயிப்பாங்க, அப்புறம் லவ் பண்ணுவோம். இவங்க ஸ்டோரி என்னவோ அதை கட் ஷாட்டடா ஒரு டைரக்டர் எப்படி கனெக்ட் ஆயிருப்பாங்கன்னா இவர் போட்டோவே அவர் போட்டோவே இவங்க அந்த தரகர் கொண்டு போய் காமிச்சு கனெக்ட் ஆயிருப்பாங்க. இல்லனா எப்படினா வந்துட்டு ஹே படி ஹவ் ஆர் யூ லெட்ஸ் டேட் டுடே இல்ல மேட்ரிமோனியல் சைடுல ஏண்டா நாயகளா அதுல மட்டும் இந்த மாதிரி வேணும், ஆனா பண்ணது சில்லறத்தனமான இந்த கல்யாணம் இல்லையா? சோ பாத்தீங்கன்னா இதுல இருப்பானுங்க சிசிடில உட்கார்ந்து காபி குடிச்சிட்டு கரெக்ட் அதேதான் அந்த வீடியோ தான் உங்க கண்ணு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? ஆமா, அது மாப்பிள்ள வேற அப்பதான் ஒரு 1 வீக் முன்னாடி கனெக்ட் ஆயிருப்பாப்ல, அதனால அவருக்கு கெமிஸ்ட்ரி இருக்காது, பதறிக்கிட்டு இருப்பாப்ல. கைய பிடிச்சி பேசிக்கன்னா ஏன் கண்ணாடிக்கு முன்னாடி தானங்க இருக்கு, நான் இதே வச்சு பேசிக்கிறேங்க. எவ்வளவு நல்ல ஒரு மாப்பிள்ளைங்கிற மாதிரி. அதான் சரி அவரு விட்டுருவோம், அவர் யாருன்னு நமக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் தெரியும் 9 மாதங்களுக்கு. அதான் இப்ப என்ன கான்செப்ட்னா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த வேற்றுமையின் ஒற்றுமை காண்போம் என்னது அந்த சினிமாட்டிக் வெட்டிங், அது என்ன பர்பஸ்னே தெரியலங்க எனக்கு. 4 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ அந்த ட்ரெய்லர் கட்ட மாதிரி மாஸ்டர் ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லர் கண்டுபிடிச்சிட்டாங்க. டேய் அதுல என்ன பிரச்சனைனா உன்னால அதை பார்க்கவே முடியாது, அந்த அளவுக்கு கேவலமா. ஆமா, ஏதோ ஒரு ப்ரொபஷனல் ஆக்ட்ரஸ் ரீசன்ட்லி ட்ரெண்டிங் ஒரு சாங்க போட்டு விட்டு பின்னாடி இவனுங்க ரோபோட் மாதிரி மூவ் ஆயிட்டு இருப்பானுங்க மாப்ள. ஏங்க அவங்களுக்கு எப்படிங்க கம்போஸ்டா மூவ் தெரியும்? ஆக்சுவலா இதுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மேஜரா இந்த விஷயத்தை அட்ராக்ட் டுவர்ட்ஸா இருக்குது பொண்ணுங்க தான், சரியா?
அந்த பையன் அதுதாங்க நான் சொல்றேன். அந்த திரும்பி பையன் நம்ம இல்ல ஃபர்ஸ்ட் அந்த வச்ச பையன் பாயிண்டே தான் அந்த வருது. பையன் அந்த எந்த மாதிரி இருப்பான்னா, அவன் ஒரு 30 வயசான கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்ச ஒரு பொண்ணு, அவன் கிட்டத்தட்ட வந்து பூமரா கன்வெர்ட் ஆக போற ஒருத்தன். அவனால வாழ்க்கையில ரொபாட்டிக்கா மட்டும் வாழ்க்கை நடக்க விளிம்புல முடியும். இருக்கா இல்லையா? அதான் அவனால ரொபாட்டிக்கா மட்டும் தான் நடக்க முடியும். சரியா? அவனுக்கு மேபி ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. மேபி அந்த அந்த பொண்ணு டாபிக் வந்து வரணும் அதான் அப்படிங்கிறீங்க. மேபி அந்த பொண்ணு வந்து ஒரு நல்ல டான்ஸரா இருப்பா, இல்ல ஓரளவுக்கு டான்ஸ் ஆட தெரிஞ்ச ஒரு பொண்ணா இருப்பா. ஷீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் டான்சிங்னால இந்த வீடியோ பண்றான்னா, நம்ம பையன் கிட்டத்தட்ட மியர கோமாளியவே இருப்பாங்க அங்க. ஏங்க அது எப்படி தெரியுமாங்க, ரஜினிகாந்த் டக்கு நின்று பாப்பல வா ஆடு அப்படின்னா அப்புறம் எப்படி ஆடு, பழிச்சு ஒருத்த அப்பதான் செய்யணும். ஆமா. கபாலி படத்துல வர அதே கான்செப்ட் தான். பாவங்க அவன் அங்க வந்து ஒண்ணும் தெரியாது இதா இருப்பாங்க அவன். இவனுல இங்க மட்டும் இல்லங்க, இந்த ஆளுகளை மல்டி டேலண்டட் இல்லாத ஆட்கள் இருக்காங்கல்ல. எனக்கு வந்து ஆக்சுவலா நிறைய வந்து சினிமாட்டிக் வீடியோஸ் பார்க்கும்போது இந்த சினிமாலாம் வந்து ப்ராம் பண்ணுவாங்க தெரியுமா, இங்க வந்து இல்லைங்க கையை தூக்குங்க சிரிங்க அப்படின்னு சொல்லும்போது செம்ம ரொபாட்டிக்கா பண்ணுவானு தெரியுமா, அதே மாதிரி பண்ணிட்டு இருப்பானுடா. உனக்கு அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் பின்னாடி இருந்து ப்ராம் பண்ணி பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு. சின்ன உதயநிதி கட்டுமா இருக்கும் இல்லையா, ஓப்பன் யுவர் ஐஸ் மாதிரி இருக்கும். பாவமா இருக்கு அவனுல பாக்குறதுக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அதான்டா இதுலயே தெரியல உனக்கு ஃபேண்டசைசிங் மேரேஜ்ல என்ன தப்புன்னு கேட்டா இதுதான் தப்பு. இட் லீட்ஸ் டு சம்திங், அதுதான் பிரச்சனை. இப்ப நீ ஃபேண்டசிஸ் பண்ற மேரேஜ ஆஸ் எக்ஸ்பெக்டட் பண்ற அளவுக்கு உனக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, பண்ணி முடிச்சிட்ட, யுவர் ஹாப்பினா இங்க பிரச்சனையே கிடையாது. நீ சந்தோஷமா இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு அது பெரிய சேட் தாட்டையோ இல்ல உன்னை சுத்தி உனக்கு ஒரு சேட் தாட்டையோ இல்ல உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உன்னால லெவல ரீச் பண்ண முடியலனாலோ, இல்ல அந்த போஸ்ட் மேரேஜ்ல உனக்கு ஏதாவது ஒரு பெரிய டிராமா, நீ நினைச்ச மாதிரி இல்ல, நம்ம வேற ஏதோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டோம் போது ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு ஆளாகிறல்ல, அதுலதான் இங்க பிரச்சனையே நடக்குது. இத்தனை செலவுன்னையும் உனக்கு ஒரு மயிரும் ஆளியாடாங்கிறது தான். ஆமா, கிட்டத்தட்ட இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த வீடியோ பார்த்து நைஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறாங்க. அவங்க எல்லாம் உண்மையாலுமே நைஸ் அனுப்புறாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அவங்க எல்லாம் கேட்டசிக்கா அனுப்பிட்டு இருக்காங்க, கேட்டசிக்கு அனுப்புவானுங்க, இன்னொன்னு விரக்தியில அனுப்பிட்டு இருப்பானுங்க அவனும். ஆக்சுவலா இது இன்னொன்னு இருக்குங்க. இதனால ஏன்டா இது பாக்குறவனுக்காக வேண்டி பண்ண முடியுமாங்கிற கான்செப்ட் தான். பட் ஸ்டில் பாக்குறவனுக்கும் அவன் அடுத்து என்ன பண்ணுவான், அடுத்து நான் ஹீரோவா இறங்குறவனு சொல்லி கோட் பார்த்துட்டு இருப்பான் அமேசான்ல போய், தம்பி 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 இந்த முடிவெல்லாம் எடுக்காதீங்கிற மாதிரி இருக்கும். 2 பேர் ரத்தங்க கிஸ் ஆவானு இந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டே தான் இருக்கு. பட் இந்த ஃபேண்டசைசிங்னாலதான் இதெல்லாம், இதோட ஆரம்ப கட்டம் என்னன்னா ஃபேண்டசைசிங். ஒரு தேவையே இல்லாத ஒரு ஃபேண்டசியை ஜென்ரேட் பண்ணி இது இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அந்த லுசிட் ட்ரீம்ஸ்ல வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த இப்ப ஹிந்து மேரேஜ்னு எடுத்துட்டா உனக்கு இந்த யாகம் கீகம் தோஷம் கீசம் அதுல எல்லாம் நல்ல பிசினஸ் இருக்கீங்க. ₹1 ₹2 எல்லாம் வாங்குற அளவுக்கு இருக்காங்களா, 40,000 50,000 1 லட்சம் 2 லட்சம் எல்லாம். அது வந்து ஆக்சுவலா ஒரு சின்ன கம்யூனிட்டிக்குள்ள மட்டும் அந்த விஷயம் இருக்கனால நம்ம வந்து அதை பேசணும்னு நினைக்கிறேன், அட்ரஸ் பண்றது இல்லையா. ஆமா, ஓகே டன். இது எப்படின்னா அந்த இது மாதிரியா ரிசர்வேஷன் தப்பு, பட் ஆனா அதுக்கு மட்டும் கரெக்ட், கும்பிடும் போது நாங்க சொல்லி ஆகணும்லன்னு சொல்லணும் வந்துட்டு இதே மாதிரி முஸ்லீமை போய் சொல்லி பாருங்களேங்கிற கணக்கு. அந்த மாதிரி இல்ல, ஆக்சுவலா இது ரொம்ப டிஸ்கஸ் டாபிக் தான். அதாவது வந்து நான் என்ன கேட்டேன்னா, கல்யாணத்திலேயே இருக்கிறதுலே வந்து தேவையே இல்லாத ஒரு செலவு எதுன்னா வந்து இந்த புரோகிதருக்கு கொடுக்குற செலவு. ஏன்னா இது வந்து நீங்க வந்து இந்த இப்ப நார்மலா இந்த பயிர் ஸ்ட்ராங்கா இருக்கும், 1000 காலத்து பயிர் நிக்க வேணாமாங்க, 1000 காலம் நிக்குவாங்க. 1000 இப்போ சாப்பாடுக்கு நீ செலவு பண்ற, சாப்பிட்டுற, இல்ல மண்டபத்துக்கு பண்ற, அது அத்தனை பேர் வந்து உட்காந்துட்டு போறானுங்க, அட்லீஸ்ட் பாக்குறானுங்க. இல்ல நீங்க எதுக்கு வரீங்கன்னு புரிஞ்சிருச்சு, அது ஸ்கிப் பண்ணிடுவோம். இதுல வந்துட்டு என்னன்னா 40,000 1 லட்சம் வாங்குற அப்படி, அது போக வந்து அந்த மேடையில் நம்ம டிஸ்பிளே பண்ற எல்லா பொருட்களையும் வந்து பின்னாடி வேட்டியில துருப்பிட்டு இருக்கிற அப்படி, இந்த மாதிரி எல்லா வித்தைகளும் பண்றாரு அவரு. இல்ல பண்றது கூட எனக்கு தப்பு இல்லைங்க, ஒரு நாமினலான காஸ்ட் சார்ஜ் பண்ணலாம்ல, அது என்ன எனக்கு புரியல. மேபி ஒரு லெவல் ஆஃப் சார்ஜுக்கு வந்துட்டு ஒரு 4K 5K கொடுத்தோம்னா அதுக்கு ஆக்சுவலா எனக்கு என்ன ஸ்ட்ராட்டோஸ்பியர் வரைக்கும் போவார் நினைக்கிறேன். அடுத்து லித்தோஸ்பியர் அட்மாஸ்பியர், அது என்ன அது எனக்கு அந்த ப்ராசஸ் கரெக்டா தெரியல. அதான் கடைசியில வந்துட்டு இந்த இது குளோபல் வார்மிங் அந்த மேல் லேயரை டச் பண்ணி அதுக்கும் மேல போறதுக்கு அமௌண்ட், அது வந்து அங்க போய் உங்க வீட்டுக்கு மேல மட்டும் குளோபல் வார்மிங்க முடிச்சிட்டு கம்மி விட்டு இந்த இலான் மஸ்க் ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி ரிட்டர்ன் ஆகிற ராக்கெட்னா இன்னும் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. ஆமா, ஒரு வழிப்பாதான் தம்பி இது அப்படின்றாரு இல்லையா. ஆமா, கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் இப்படியே சேர்த்து வச்சுட்டு வச்சுக்கோங்களேன். அதான் சொல்றேன், இதை ரெக்கார்ட் போட்டு இப்ப ஒரு அக்கா கல்யாணம் வந்து அந்த அக்கா கல்யாணத்துக்கு காசை கொடுத்து ரெக்கார்ட் போட்டு தம்பி கல்யாணத்துல போட்டு விட்டா அது எப்படி தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவரு வந்து ஆக்சுவலா நம்மளுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு புரியலையேங்க, அதனாலதான் நம்ம வந்து சான்ஸ்கிரிட் படிக்க சொல்றாருன்னு நினைக்கிறேன். மேபி சான்ஸ்கிரிட் படிச்சுட்டு பார்த்தோம்னா வேணா இது வந்து அவர் வந்து ஒருத்தருக்கே இந்த மந்திரம் ஓகேவா இல்ல வந்து நம்ம ரெக்கார்ட் போட்டு பிளேயர்ல போட்டுக்கலாமாங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய வரலாம், சொல்ல முடியாது. பாபா சாஹிப் என்றொருவர் பாரத நாட்டின் தந்தை வருங்கிறீங்க இல்லையா, தெரியுது
பச்சையா தெரியுதுங்க, ரொம்ப ஏதோ மட்டமா இருக்குங்க. ஏதாவது ஒரு Caste ஐடியாலஜிக்குள்ள separate. என்ன செதுக்கிறதுன்னு பாக்குறீங்க இல்லையா? அடுத்து சொல்லுங்க. சரி, ஓகே, அதான். சோ இதுதான் வந்து பிசினஸ் அரௌண்ட் இந்த கல்யாணங்கிறது. இன்னும் நிறைய இருக்கு, அதெல்லாம் பேசினா ரொம்ப டைம் எடுக்கும். அதை விட்டோம்னா இன்னும் வந்துட்டு இப்போ ரொம்ப புதுசா ரொம்ப வினோதமான ட்ரெண்ட்ஸ் சிலதெல்லாம் இருக்கு இல்லையா? அதாவது வந்துட்டு இந்த தீமேட்டிக் வெட்டிங்ஸ் அப்படின்னு எனப்படுகிற, சம்பந்தமே இல்லாத இந்த அமேசான் காட்டுக்கு ஒரு 50 பேர்த்த கூப்பிட்டு போய் அங்க வந்து ஒரு செட்டு போட்டு கல்யாணம் பண்றதுங்கிறது. அதாங்க நான் என்ன சொல்றேன், இப்ப திரும்பியும் இப்ப நம்ம வரீங்களா, இதெல்லாம் வந்துட்டு நீங்க மிடில் கிளாஸ்ங்காட்டி வயிறு எரியுதுன்னு பாக்குற எல்லாத்துக்கும் தெரியும். பட் நான் என்ன சொல்றேன்னா, உனக்கு காசு இருந்து உன்னால பண்ண முடியற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருந்து நீ என்ன மனசுல நினைக்கிறியோ அதை அப்படியே உன்னால புல் ஆஃப் பண்ண முடியுதுன்னா அது ஸ்பெஷல் அக்கேஷனா நீ கன்சிடர் பண்ணி பண்ணிக்க. டிக்டாக் கருத்து ஒன்னு சொல்லிட்டா. சொல்லுங்க. ஏன் ப்ரோ இவ்வளவு கஷ்டப்பட்டு செலவு பண்றீங்களே, இது ஒரு 20 பேருக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்கல்ல ப்ரோ. வந்துட்டு இப்போ செல்லு வந்துட்டு 5000 ரூபா, 3000 ரூபாய்க்கு செல்லு வாங்கி பாக்கி இருக்கிற கேஷ் எவ்வளவோ டேலி பண்ணி அதை இது கொடுத்துருக்காரு, ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டு தான் வந்து டிக்டாக்கே பண்றாரு. இவனுக்கு எல்லாம் இப்படி ஒரு ஆரன் இருந்தா நல்லா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பழைய பழைய ஆட்டோல ஒரு ஆரன் இருக்குமா, பாம்பு நமக்கு இல்ல, பாம்பா ஆரன், அந்த ஆரன் ஒண்ணு செட் பண்ணி அதை அமுக்குனா தாயில எப்படிங்க திட்டு இஷ்யூ ஆகுதுங்க. அமைக்கி விட்டா அது வாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கு, கையில ஆளுக்கு ஒண்ணு எடுத்துட்டு போயிட்டோம். நீங்க லேடிஸ்ல இப்ப வார்த்தை ஓடுறதுக்கு கடுப்பாகும், அவங்களால எமோஷன் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அதுலயும் ஒரு ப்ரெஜுடிஸ் இறக்கிறானே தெரியுமா, பேசக்கூடாது அப்படின்னு. இங்கெல்லாம் எப்படிங்க வார்த்தை போடலாம், ஃபக்யூன்னு சொல்லிக்கோங்க, அவ்வளவுதான் டீசென்டா. அதனால இந்த ஆறு அமைக்கிட்டா பாம் அப்படிங்கும், டக்குனு தாய்லி அப்படிங்கும். அந்த மாதிரி நீங்க என்ன கெட்ட வார்த்தை ஃபீட் பண்ணி வச்சுக்கலாம். எவ்வளவு ப்ரிடாமினான கெட்ட வார்த்தை விக்னேஷ் வந்து கத்து வந்து போட்டீங்கன்னா படத்தை கல்ட்டாக்கிறதுக்கு, அந்த மாதிரி நீங்க உங்களோட மொமெண்ட்டை கல்ட்டாக்கிறதுக்கு ஒரு வார்த்தையை போட்டு அமைக்கலாம் அங்கங்க. அது பாம் அப்படிங்கும்போது திட்டி விட்டுரும், ஜி நான் இல்ல ஆரன் அப்படின்றான். சோ அதான் நீங்க சொன்ன மாதிரிதான், அஃபோர்ட் பண்ண முடிஞ்சு அந்த அந்த விஷயத்தை ஆஸ்பீஷியஸ் ஆக்கிக்கிறவன் கண்டிப்பா பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் அத நீ அந்த அந்த பிரசன்ஸ நீ வெளில காட்டும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது ஒரு 4 பேத்துக்கு வாண்டா மாறுது, நம்மளும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது ஒண்ணு. சரி அது கூட விட்டுலான்னு வைங்களேன், அது ஒருத்தனோட இதுதான், அதை காட்டுறதுக்கு தான்டா நான் பண்றதே அப்படிங்கறதான் கல்யாணமே. அது கரெக்டா ஷோ பிசினஸ் தான். சோ காட்டுறது அப்ப நான் இது எப்படின்னா இது சைட்டு மாதிரி ஆயிடுச்சுங்க. நம்ம பழைய டாபிக்ல இருந்து ஒரு டக்குன்னு ஒரு உள்ள போயிட்டு வெளில வந்தோம்னா சைட்டாட் ஆயிடுச்சு. அது பானா இல்ல ஸ்கேண்டலான்னு தெரியாது, பாக்குறவ பாப்பான். பட் அதை கன்சியூம் பண்ணும்போது நீ தெரிஞ்சு பண்ணு, அது ஸ்கேண்டலு பாத்துக்கங்கிற மாதிரிதான். இது வந்துட்டு ஒரு ஸ்கேமு, அவன் பணக்காரன் பண்றான் பாத்துக்க அப்படிங்கிற மாதிரி. அதை பார்த்தனா இப்படி பண்ணிடு, அவன் போடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, அவன் போட்டானா நீ கொஞ்சம் அறிஞ்சு பண்ணுங்கிறத கான்செப்ட். ஹெலிகாப்டர் வேணும்னு அங்க போயிட்டு நின்னா அது வராத பொழுது உனக்கு ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கும். அப்புறம் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதுவும் இல்லாம இந்த ஈவெண்ட் பண்றவன் ரொம்ப மெச்சூர்டா பண்றான்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது இப்படிதான், இது என்னங்க இது ஒண்ணுமே இல்லைங்க, அது உங்க வீடா செட்டு தானங்க, அந்த மண்டபம் ஒரு நாளைக்கு நீங்க ரெண்ட் பண்ணிருக்கீங்க அவ்வளவுதான். திரும்பி போனா அதே டிஸ்டம்பர் பெயிண்ட் அடிச்ச வீட்டுக்குள்ள போய் இருக்க போறீங்க, கரெக்டா? சோ அது புரியணும். பட் நமக்கு என்னன்னா அந்த ஒரு டேக்கு நம்ம பண்ண போறது நம்மளோட வீடுங்கிற ரேஞ்சுக்கு பண்றதுதான் இங்க பிரச்சனை. அதான எக்ஸ்பெக்டேஷனே கிரியேட் பண்ணுது. நம்மளோட வெல்த்தை ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக அந்த பெரிய மண்டபம் எல்லாமே பண்றோம். பேசிக்கா பார்த்தா கொஞ்சம் யோசிச்சு மெச்சோர்டான டெசிஷன் எடுத்து லாஜிக்கலா இது நமக்கு தேவையா, இவ்வளவு பெரிய ஹைப் தேவையாங்கிறது மட்டும் யோசிச்சாலே போதும். ஏன்னா ஆஃப்டர் ஆல் நம்ம பண்ண போறது ஒரு இன்னொரு சக ஹியூமனை டிபெண்டன்சிக்காக பண்றோம், கரெக்டா? இந்த பாயிண்ட்க்கு இப்பதான் வரும் இல்லையா? இதுதான் ஆக்சுவலா கல்யாணத்தோட பெரிய சாராம்சம் என்னன்னா, இந்த லவ் டிபெண்டன்சி லைஃப் லாங்கா ஒருத்தவங்க கூட இருக்க போறீங்கிறது அப்படின்னு நினைக்கிறது. எக்ஸ்பெக்ட் டு பி லைஃப் லாங். அது நடக்கலாம் நடக்காம போலாம், அந்த லெவல் தாங்க அதோட இதுவே. ஆனா இப்ப இது எப்படி எடுத்துப்பாங்கன்னா, வாயிலடி ஏன்டா கல்யாணம் நடக்கிற மாதிரி நீ இப்படிலாம் பேசுவியா அந்த மாதிரி நினைச்சிட்டு பாருங்க. இவங்களுக்கு திருத்தவும் முடியாதுங்க, அதான் இதுதான். சோ இப்பதான் அதோட தின் லேயர் தான். அவங்கள பத்தி நம்ம பெருசா ஏற்கனவே இந்த அரேஞ்ச் மேரேஜ்ங்கிற ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் கேன பூச்சித்தனமா இருக்கு. 1 வீக்ல டெசிஷன் எடுத்து அவன் கிரிஞ்சு இல்லையா, அவனை பிஜிவி கூட பண்றது இல்ல. ஒரு ஹெச்ஆர் ஒருத்தர் வேலைக்கு எடுக்கும் போது 300 பேஜுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எடுக்கிறானா 10th இருந்து 12th வரைக்கும். நம்ம என்ன பண்றோம்னா ஒண்ணுமே பண்றது இல்ல, கரெக்டா? சோ அவ்வளவுதான் இந்த மேரேஜோட இதுவே. இது ஒன்னும் பெரிய சிபிஐக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு ஆத்தென்டிகேஷனான என்னது ஒரு பக்காவான பர்சன் சொல்லி சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் யாரும் கொடுக்கறது இல்ல. பாக்குறீங்க பிடிக்குது, பாஸ்ட் யார்ட்டையோ 2 பேர்த்து கேட்குறீங்க, கல்யாணம் பண்றீங்க, அவ்வளவுதான். இவ்வளவு தின் லேயரான விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு கிரீமுங்கிறேன், கரெக்டா? வேல்யூ வந்துட்டு இவ்வளவு எல்லாம் ஆட் பண்ணவே தேவையில்லை இந்த விஷயத்துக்கு. சோ தின் வி எக்ஸ்பெக்ட் டு பி குட் நடக்குது,
போறோம், இது ஒரு நார்மல் டேல இருந்து கொஞ்சம் என் டேஸ்லாம் மாற போகுது. இப்போ இந்த ஆல்டர் நான் இது எக்ஸ்பெக்ட் பண்றேன், இந்த பொண்ணு இது எக்ஸ்பெக்ட் பண்றேன், இது போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான். இஃப் இன் கேஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ரீச் ஆகலனா அவங்க யாருன்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ண ட்ரை பண்ணி அந்த லேயர்ல ஒர்க் அவுட் பண்ணி அது ஒரு அந்த ப்ராசஸ்ல இருந்தா பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய இது டெவலப் பண்ணிட்டு போனா அதுதான் சிரமமா இருக்கு. அதான் நம்ம கிட்டத்தட்ட நம்ம பேசின மாதிரி இதுக்கு வந்துட்டோம். அதான் ஆஸ் அ ஃபைனல் ஸ்டேட்மெண்டா என்ன கேட்டா, மேரேஜ்ங்கிறது கிட்டத்தட்ட நம்ம முன்னாடியே பேசின மாதிரிதான். அது ஒரு 2 பேத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப். அதுக்குள்ள இருக்கக்கூடிய லாஜிக்கல் ரீசன்ஸை மட்டும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நிறைய டைமையும் சேவ் பண்ணலாம், நிறைய வெல்த்தையுமே இது பண்ணலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நீ வந்து லீட் பண்ண போற லைஃபுக்கு தான் இதெல்லாம் தேவையே தவிர ஒரே ஒரு நாள் இருக்க போல அதை வந்து நீ பெருசா திரும்பி யோசிச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயத்துக்காக செலவு பண்றதுங்கிறது வந்துட்டு ரொம்ப இல்லாஜிக்கலான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் ரொமான்டிசைசிங் அதே மாதிரிதான். நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரியே வந்துட்டு அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரா இருக்கும்போது நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம். சோ சிம்பிளா சொல்ல போனா, உனக்கு பிடிச்ச உனக்கு தேவையான ஒருத்தனை இல்ல அந்த அந்த வாகி இல்லாத அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்க போறான் அப்படின்னு நினைக்கிறவங்க பாக்குறவங்களுக்கான லாஜிக்கல் ரீசன்ஸ் உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பாருங்க. அதை விட்டுட்டு தேவையே இல்லாத இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் மேல நீங்க ஒரு ரெக்குயர்மெண்ட்ஸை போடுறது, இதெல்லாம் இல்லாம எந்த ப்ரிஜுடிஸும் இல்லாம இது பண்ண ட்ரை பண்ணா ஆக்சுவலா மேரேஜுங்கிறது ஒரு நல்ல சிஸ்டம் தான் என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை முடிக்கலான்ட்டு. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலா நிறைய பேர் நம்ம இந்த பாட்காஸ்ட் பண்ணிருக்கவே நிறைய பேர் ஆக்சுவலா கமெண்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி ஏன் பழைய எபிசோட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நம்ம முன்னாடி சொன்ன காரணம் தான் இல்லையா? ஆமா, ஏன்னா வந்து ஆமா ஏங்க அது இல்லங்க, போன சீசன்ல கண்டிப்பா அது அந்த கருத்து நிறைய விஷயங்களின் மேல இருந்த கருத்துக்கள் வந்து டோட்டலா டிஃபர் ஆகலனாலும் ஒரு சில விஷயங்கள் டிஃபர் ஆச்சு. சோ இப்படிதான் எப்பவுமே இருக்க போகுது எல்லா அப்படிதான். ஆமா, டே பை டே நம்மளோட தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கறனால இந்த இன்ஸ்டன்ஸ்ல நம்ம எப்படி இருக்குமோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஃபோரமா தான் நம்ம பாட்காஸ்ட பாக்குறோம். கரெக்ட் கரெக்ட். இன்னும் அது தப்புன்ட்டு இல்ல, பட் ஸ்டில் ஒருத்தன் இப்ப புதுசா ஒருத்தன் வரான் அப்படின்னா, ஒரு புதுசா பாட்காஸ்ட் கேக்குறான்னா ஒரு பெரிய வேரியேஷன் இருக்கும் இல்லையா, ஃபர்ஸ்ட்டுக்கும் ஸ்டார்ட்டுக்கும், ஐ மீன் ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும். சோ இந்த ஃபர்ஸ்ட் சீசன் மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச எல்லா சீசனுமே அப்படிதான் இருக்கும். மேபி அடுத்த இந்த சீசன்ல இருந்து நாங்க டெலிட் பண்றதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிடலாம் இதான் லாஸ்ட் எபிசோடு, அதுக்கப்புறம் டெலிட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். பட் ஆனா சீசன் 2 சீசன் 3 நடந்தா எல்லாமே இப்படிதான் இருக்க போகுது. ஒரு சீசன் அப்ப மட்டும் தான் இந்த எபிசோட்ஸ் இருக்க போகுது, அதுக்கப்புறம் நாங்க டெலிட் பண்ணிடுவோம். எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. இந்த எபிசோட்ஸை கேட்டிருக்கவங்க தயவு செஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றது மூலமா தான் வந்து நிறைய பேர் இதை கேட்பாங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, ஜெனரேட் பண்ண முடியும், இவங்க கல்யாணம் பண்ண முடியும். ஆமா, நானும் வந்து ஒரு தீமேட்டிக் வெட்டிங் பண்ணலாம்னு இருக்கேன். சென்ட்ரல் ஐலாண்ட்ல வந்து ஒரு 100-150 பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு நடுவில் நான் பண்ணலாம்னு இருக்கேன். அந்த லாஜிக் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, இருங்க பாயிண்ட் சொல்லிக்கிறேங்க. அதான் சோ வந்துட்டு தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நிறைய பேர் பார்த்து எங்களுக்கு அந்த கமெண்ட்ஸ் அனுப்புவாங்க, அந்த கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நாங்க அப்படி அடுத்து பாட்காஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட கேட்டு கமெண்ட் பண்ணவங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு இது பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. ஸோ நன்றி, வணக்கம். இப்போ வந்துட்டு ஆடு ஒன்று வரும், உங்க வெட்டிங்க சிறப்பா பண்ணணுமா, அந்த ஆடை போட்டு கால் பண்ணுங்க 93637354 கல்யாண் ராமன். ஓகே, பை.